திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பூலியர்கோன் வேப்புலித்த புகலியர்கோன் கலல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த திறனடி போற்றி வாலி திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி கூலிமலி திருவாத ஊர திரு தார் போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. நன்றிங்கம்மா. திருவடி வணக்கங்கம்மா. அடுத்ததாக திருவிளக்கு ஏற்றல். ராகவன் ஐயா ஸ்கிரீன்ல திருவிளக்கு ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க. திருவிளக்க பத்தி நம்ம கொஞ்சோடு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏத்தனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிளக்க பத்தி ஓரிரு வார்த்தைகள் சொல்லி திருவிளக்கை ஏற்றும் போது அடியேன் 5 நபர்களை அழைக்கின்றேன். அப்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்ல வேண்டும். இப்போ திருவிளக்கை பற்றி சில குறிப்புகள். தமிழர்களாகிய நாம் எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய தொடங்கும் போதும் மங்கள விளக்கு ஏற்றி ஆரம்பிப்பது வழக்கம். நாம் மங்கள தீபம் ஏற்றும் போது 5 முகம் கொண்ட குத்துவிளக்கில்தான் ஏற்றுவது வழக்கம். இதன் பொருள், நாம் இந்த பூமியில் பஞ்ச பூதங்களின் துணை கொண்டே வாழ்கின்றோம். இவற்றில் ஒன்றேனும் இல்லை என்றால் நம்மால் இங்கு வாழ முடியாது. நாம் செய்யும் எந்த காரியத்துக்கும் பஞ்சபூதங்களின் உதவி தேவை. ஆகையினால் இந்த பஞ்சபூதங்களையும் முன்னிறுத்தி சாட்சியாக உதவியாக கொண்டே நாம் நல்ல காரியங்களை செய்வது சிறப்பு. மேலும் குத்துவிளக்கின் அடிப்பாகும் பிரம்மதேவரையும், நடுப்பாகும் மகாவிஷ்ணுவையும், மேல்பாகும் ஈஸ்வரரையும் குறிக்குது. திருவிளக்கில் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய சக்திகள் உள்ளனர். இப்படி தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியரின் திருவருளையும் பெறலாம். இந்த குத்துவிளக்கு ஏற்றுவதினால் பஞ்சபூத சக்தியும் ஈர்த்து இறையருளனை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, இல்லக விளக்கது நமச்சிவாயவே என்பது திருநாவுக்கரசரின் கூற்று. எப்படி நமச்சிவாய என்னும் விளக்கு அறியாமை என்னும் இருளை அகற்றி நம் ஆன்மாவை சிவஜோதியில் கலக்க உதவுகிறதோ, அதுபோல கந்த சஷ்டி 2ஆம் நாளான இன்று இந்த குத்துவிளக்கை ஏற்றுவதன் மூலம் மற்றும் இறைபக்தியை மிகுதிப்படுத்தும் பாமாலை, பின்னர் இறை சிந்தனையை தூண்டும் சொற்பொழிவை கேட்பதின் மூலம் பல பிறவிகளில் சேர்ந்த நம்முடைய இருளாகிய அஞ்ஞானம் சிறிது சிறிதாக விலகி மெல்ல மெல்ல மெஞ்ஞான சுடரை நோக்கி செல்வோமாக. அந்த வகையிலே அடியேன் இந்த குத்து விளக்கை ஏற்றுவதற்காக சில அடியார்களை அழைக்கிறேன். அவர்கள் முன்வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்ல வேண்டுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக சிவசாந்தி அம்மா அவர்களை அழைத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. இரண்டாவதாக பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களை அன்போடு அழைத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லுமாறு அழைக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க அம்மா. மூன்றாவதாக லத்தா செல்வம் அம்மா அவர்களை அழைக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லுமாறு கூறுகிறேன் அம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான்காவதாக சாந்தி ஆறுமுகம் அம்மா அவர்களை அன்போடு அழைத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கூறுமாறு கூறுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கம்மா.
அடுத்ததாக வித்யாபதி கிரிஜா அம்மாவை அன்போடு அழைத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கூறுமாறு சொல்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க அம்மா, நன்றிங்க. அடுத்ததாக நமது நிகழ்ச்சி நீரலில் திருவிளக்கு ஏற்றலை தொடர்ந்து பாமாலை இசைப்பவர்கள் அடியேன் ஒவ்வொருத்தராக அழைக்கின்றேன். இவர் வேலுண்டு விலை இல்லை குழுமத்தின் திருப்புகழ் ஆசிரியர். அவர் கார்த்திகையா அவர்கள். இன்றைய தினம் திருப்புகழ் பாடல் ஒன்று பாடப்போகிறார். தலம் அண்ணாமலை. கார்த்திகையா, வேலுண்டு வினையிலை குழுமம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. திருவடி வணக்கம் ஐயா. கார்த்திகையா இருக்கீங்களா? சரி அம்மா, அடுத்த கொடுப்போங்கம்மா. ஐயா வந்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்ததாக சிவசாந்தி. சரிங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. வந்த உடனே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க ஐயா. அடுத்ததாக சிவசாந்தி அம்மா மயிலே மயிலே நீ ஆடு என்ற பாடலை பாட உள்ளார்கள். அவர்களை இக்குழுமம் அன்போடு அழைக்கின்றது. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சஷ்டி பிரியனுக்கு அரோகரா. மயிலே மயிலே நீ ஆடு, மன்னவன் புகழை நீ பாடு. மயிலே மயிலே நீ ஆடு, மன்னவன் புகழை நீ பாடு. தென்னவன் மகிழ்ந்திட நீ ஆடு, சேவர் கொடியுடன் சேர்ந்தாடு. மன்னவன் முருகனை மன்றாடு, மயிலே மயிலே நின்றாடு. மயிலே மயிலே நீ ஆடு, மன்னவன் புகழை நீ பாடு. மயிலே மயிலே நீ ஆடு, மன்னவன் புகழை நீ பாடு. செந்தமிழ் கீதம் நான் பாட, சந்தன காவடி தானாட. இந்திரன் குழுவில் நீ நாட, தந்தன தாளங்கள் சேர்ந்தாட. மயிலே மயிலே நீ ஆடு, மன்னவன் புகழை நீ பாடு. மயிலே மயிலே நீ ஆடு, மன்னவன் புகழை நீ பாடு. கல்லும் மரமும் கனிந்தாட, காவிரி வெள்ளம் புரண்டாட. உள்ளும் புறமும் நன்றாக, புள்ளி மயிலே நின்றாடு. மயிலே மயிலே நீ ஆடு, மன்னவன் புகழை நீ பாடு. மயிலே மயிலே நீ ஆடு, மன்னவன் புகழை நீ பாடு. தும்புரு நாரத வந்தாட, ஆரகை கண்ணன் குழலூத. அம்பிகை பாலன் மகிழ்ந்தாட, ஆறு படையிலும் நின்றாடு. மயிலே மயிலே நீ ஆடு, மன்னவன் புகழை நீ பாடு. மயிலே மயிலே நீ ஆடு,
மன்னவன் புகழை நீ பாடு. தங்க சரபலி பூண்டவரை தணிகை மாமலை ஆண்டவனை திங்களை அணிந்தோன் திருமகனை தினமும் போற்றி நின்றாடு. மயிலே மயிலே நீயாடு மன்னவன் புகழை நீ பாடு. மயிலே மயிலே நீயாடு மன்னவன் புகழை நீ பாடு. கலைமகள் நாவில் கலந்தாட காசினி மகளும் குலைந்தாட அலைமகள் அச்சுதன் உடனாட மலைமகள் மடியில் நின்றாடு. மயிலே மயிலே நீயாடு மன்னவன் புகழை நீ பாடு. மயிலே மயிலே நீயாடு மன்னவன் புகழை நீ பாடு. குயில்கள் பாடும் குரலோசை கோகுல கிருஷ்ணன் குழலோசை பஜனை பாட்டின் பன்னோசை பார்த்து கேட்டு மகிழ்ந்தாடு. மயிலே மயிலே நீயாடு மன்னவன் புகழை நீ பாடு. மயிலே மயிலே நீயாடு மன்னவன் புகழை நீ பாடு. சண்முக நதியில் நீயாட சரவண பொய்கையில் நானாட என்னும் நற்செயல் ஈடேற ஏரக கம்பனை நினைந்தாடு. மயிலே மயிலே நீயாடு மன்னவன் புகழை நீ பாடு. மயிலே மயிலே நீயாடு மன்னவன் புகழை நீ பாடு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவாய நமः. நன்றிங்கம்மா. நன்றிங்க சாந்தி அம்மா. மயில் எவ்வாறு எல்லாம் ஆட வேண்டும் என்று இந்த பாடலின் மூலம் நாம் அறிந்தோம். சிறப்புங்கம்மா. அடுத்ததாக ஒரு அம்மையார் பாட உள்ளார். இவர் அறநெறி ஆசிரியராக பணியாற்றுகிறார். நம் குழுமத்தின் மற்றொரு திருப்புகழ் ஆசிரியர் கூட சனிக்கிழமை தோறும் மாதத்தின் ஒருமுறை திருப்புகழ் பட்டறை மூலம் நம் அனைவருக்கும் திருப்புகழை சொல்லிக் கொடுக்கிறார். அத்தகைய அம்மையாரின் பெயர் யமுனாம்மா. அவர்கள் கலியுக வரதன் என்ற தனிப்பாடல் பாட உள்ளார். அவர்களை இக்குழுமம் வேலுண்டு வினையிலை குழுமம் அன்போடு வரவேற்கின்றது. சிவா திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிகிறேன். அம்மா கேக்குதுங்களா? அடியன் பேசுறது கேக்குதுங்கம்மா. நல்லா கேக்குதுங்கம்மா. சிவசிவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. மலை மகள் அருளிய சக்திவேல் முருகன். மலை மகள் அருளிய சக்திவேல் முருகன். மலை மகள் அருளிய சக்திவேல் முருகன். மரகத வண்ணனாம் திருமால் மருகன். மரகத வண்ணனாம் திருமால் மருகன். மரகத வண்ணனாம் திருமால் மருகன். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே.
பழனியிலே கண்ணுதற் கடவுளின் கண்மணியாய் வந்தாய். கார்த்திகை பெண்டிர்கள் அணைப்பில் வளர்ந்தாய். கண்ணுதற் கடவுளின் கண்மணியாய் வந்தாய். கார்த்திகை பெண்டிர்கள் அணைப்பில் வளர்ந்தாய். விண்ணவர் கூரையெல்லாம் நொடியில் கலைந்தாய். விண்ணவர் கூரையெல்லாம் நொடியில் கலைந்தார். விண்ணவர் கூரையெல்லாம் நொடியில் கலைந்தார். வேண்டுவோர் வேண்டும் வரமெல்லாம் தந்தார். வேண்டுவோர் வேண்டும் வரமெல்லாம் தந்தார். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. பழனியிலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மிக்க நன்றி. சிறப்புங்கம்மா, சிறப்புங்க, அருமை. கார்த்திகையா இருக்கீங்களா? அம்மா இருக்குங்கம்மா. சிவாய நமங்க. திருவண்ணாமலை திருப்புகழ். அமுதமூறு சொல்லாகிய தோகையர். ராகம் சிந்து பைரவி. தாளம் ஆதி. அமுதமூறு சொல்லாகிய தோகையர் பொருளுளாரையும் நானையும் நானகன் அருகு வீடிது தானிதில் வாருமின் உரை கூறு உரை கூறு. அமுதமூறு சொல்லாகிய தோகையர் பொருளுளாரையும் ஆரையும் மானகன் அருகு வீடிது தானிதில் வாருமின் உரை கூறு உரை கூறு. அஷடுபாதற்கவாது சொல் கேடிகள் அஷடுபாதற்கவாது சொல் கேடிகள். தெருவின் மீது குலாவியுலாவிகள் அவர்கள் வாகி படாமல் கெடாமல் நினதருள் தாராயருள் குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராவரி கொடிய சூலி சுடாரி நியாமளி மகமாயி மகமாயி. குரலு ரூப முராரி சகோதரி குரலு ரூப முராரி சகோதரி. உலகதாரி யுதாரி பராவரி குரு பராரி விகாரி நமோகரி. பரயோகி பரயோகி சமர நீடி புரரித நாயகி மலை குமாரி கபாலின நாரணி சலிலமாரி சிவாய நமோகரி. பரயோகி பரயோகி சபுரி வீரபு நீர்விட போஜனி சபுரி வீரபு நீர்விட போஜனி. திகிரி மேவு கையாளி ஜயாளொரு சகல வேதமுமாயின தாயுமே அருள்பாலா. திமிதமாடு சுரா நிஜராஜர முடிக்கடோரு கடாவியுடேயொரு ಶಿಲಪಸಾ ಸುಗುಣ ನಿಲಯಾಮುನ ವಿಡುಂ வேளா திருவுலாவு சொனே சரணாமலை திருவுலாவு சொனே சரணாமலை. முகிலுலாவி விமானவனோ நிலை சிக்கர மீது குலாவியுலாவிக. பெருமாளே பெருமாளே திருவுலாவு சொனே சரணாமலை முகிலுலாவி விமானவனோ நிலை சிக்கர மீது குலாவி குலாவிய. பெருமாளே
பெருமாளே குரலு ரூபமுராரி சகோதரி உலகதாரி உதாரி பராபரி குருபராரி விகாரி நமோ தெரி கரையோகி அபிராமி பெருமாளே. சிகரம் மீது குலாவிய பெருமாளுக்கு ஹரோஹரம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரம். சிவாயம். நன்றிங்க ஐயா. நல்லா அருமையாக இருக்கீங்க. இருந்தது. சிறப்பு ஐயா, சிறப்பு சிறப்பு. அருமை அருமை ஐயா, அருமை அருமை, சிறப்பு. நன்றி நன்றி, சிறப்பாக இருந்தது. பல நாமங்கள் பொருந்திய அனைத்தடியாரும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருவடி பணிகிறேன். நன்றி. அனைவரும் மியூட் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பல நாமங்கள், அம்பிகையின் நாமங்கள் பொருந்திய அமுதமூறு என்ற பாடல் சிறப்பாக பாடியுள்ளார். சிந்துபரி ராகத்தில். சிறப்புங்க ஐயா, ஆனந்தமாக உள்ளது. அடுத்ததாக இவர் நம்ம வேலுண்டு வினையிலை குழுமம் அமைப்பதற்கே காரணமாக உள்ளவர். எங்கள் திருவாசக குரு என்று அழைக்கப்படுபவர் நம் ஆனந்த அன்பழகன் ஐயாவை அன்போடு வரவேற்கின்றேன். இவர் பாட உள்ள பாடல் உள்ளம் உருகுதையா. ஐயா வாருங்க ஐயா. சிவசிவ சிவசிவ. அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன் சுவாமி. சொல்லவே முடியாத ஒரு ஆனந்தம். அருமையான நம்மளுடைய திக்கோரதாம் அவருடைய குரல்ல தொகுப்புல ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் வேலுண்டு வினைகளை குடும்பத்தினுடைய அந்த ஆணி வேர்கள் கிளைகள் விருட்சமாக வளர்ந்து அடியனுக்கு என்ற சொல்லவே முடியாத அலுவல் இருந்தாலும் அப்படியே பெருமானுடைய பெருங்குறனை அப்படி இப்பதான் உட்கார இருந்தாலும் கேட்டுக்கிட்டே வந்தேன். அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. அடியன் செய்த பெரும் தவம் இன்றைய தினம் உங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பாடுவதற்கான ஒரு வாய்ப்பு. சிவசிவ சிவசிவ. திருச்சிட்டு குறை இருந்தாலும் அடியனை பொறுத்தரல. சிவசிவ சிவசிவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பாடல் எல்லாம் கேட்டுதான் அடியனுக்கு முருக பக்தியே வளர்ந்தது. அதனால அந்த ஆல்பம் சாங் அடியன் பாடுறேன். திருச்சிற்றம்பலம். உள்ளம் முருகுதையா, உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. அள்ளி அணைத்திடவே, அள்ளி அணைத்திடவே, அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா. பாடி பரவசமாய் உனையே பார்த்திட தோணுதையா. பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா. பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா. ஆடும் மகிழேறி, ஆடும் மகிழேறி, ஆடும் மகிழேறி முருகா ஓடி வருவாயப்பா. உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா. பாசம் அகன்றதையா, பந்த பாசம் அகன்றதையா. உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா.
ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே எந்தன் ஈனம் மறைந்ததப்பா உள்ளம் முருகுதையா முருகா உன்னெழில் காண்கையிலே ஆறு திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா ஆறு திருமுகமும் உன்னருளை வாரி வழங்குதையா வீரமிகு தோளும் கடம்பும் வெற்றி முழக்குதப்பா உள்ளம் முருகுதையா முருகா உன்னெழில் காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா கண் கண்ட தெய்வம் ஐயா நீ இந்த கலியுக வரதனையா கண் கண்ட தெய்வம் ஐயா நீ இந்த கலியுக வரதனையா பாவியன்றிகளாமல் எனக்கும் பதமலர் தருவாயப்பா உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி அருமங்கையா. முருகப்பெருமானை நாம் நினைக்கும் போது உள்ளம் உருக வேண்டும். ஐயா, தங்களின் பாடல் நம் அனைவரின் உள்ளத்தையே உருக்கி வைத்தது. நன்றிங்க ஐயா, சிறப்பு. அடுத்ததாக ஒரு அம்மையார் வரப்போகிறார். நாங்கள் வேலுண்டு வினை குழுமம் வார வழிபாடு பண்ணுவது ஒரு வழக்கம். இது சில ஆண்டுகளாக பண்ணி வருகிறது, இந்த பணியை செய்து வருகிறது. சென்ற ஆண்டு இந்த வார வழிபாடு பாடல்களை புத்தக வடிவமாக கொடுத்து அச்சிட்டு நம் அனைத்து அடியார்களின் இல்லங்களில் சேர்த்தவர் நம் லதா வெங்கடேசன் அம்மா மிகப்பெரிய தொண்டு செய்துள்ளார். அப்படிப்பட்ட அம்மையாரை இந்த வேலுண்டி வினை இல்லை குழுமம் அன்போடு அழைக்கிறது. இவர்கள் இன்றே பாடவிருந்த பாடல் மருதமலை மாமணியே என்ற பாடல். அம்மா, தங்களை அழைக்கிறேன் அம்மா. திருவடி வணக்கங்கம்மா. அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, கிளியரா கேக்குதுங்க. கேக்குதுங்க, நல்லா கேக்குது. முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, மருதமலை முருகனுக்கு அரோகரா. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? கொங்குமணி நாட்டினிலே திகழும் மலை எந்த மலை? தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை? தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை மருதமலை. முருகா,
மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, ஐயா மருதமலை மாமணியே முருகையா, மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம், மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம், ஐயா உனது மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் கேட்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா, தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, ஐயா மருதமலை மாமணியே முருகையா, கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே, கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே, நாடியன் வினை தீர நான் வருவேன், அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவான எழுபிறப்பிலோ உன்னை எட்டுவேன், அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலோ உன்னை எட்டுவேனா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேன் நான் மறவேன், பக்தி கடலன பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன், சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேன் நான் மறவேன், பக்தி கடலன பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன், பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே, பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம், காலமெல்லாம் எனது மனம் முருகுது முருகா, காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம், காலமெல்லாம் எனது மனம் முருகுது முருகா, அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே, அதிபதியே குருபரனே அருள்நிதியே, பனி அது மலை அது நதி அது கடல் அது சகலமும் உனது கருணை எழுவது, பனி அது மலை அது நதி அது கடல் அது சகலமும் உனது கருணை எழுவது, வருவார் குகனே வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருமைங்கம்மா, நல்ல ஒரு டஃப்பான சாங் எடுத்து இவ்வளவு நல்லா பாடி சிவசிவ அருமை சாமி, அந்த வெங்கல குரலுக்கு சமமான ஒரு நன்றிங்கம்மா, நன்றி சிவசிவ அருமை அருமைங்க சுவையா இருந்தது, காதுக்கு சுவையா மாதிரி மருதமலை வந்த மாதிரி
நன்றிங்கம்மா, நன்றி. திருவடி வணக்கம். அருமையம்மா, அருமை, அருமையா போச்சு, அருமை. அங்கே நீ ஒண்ணு பாடுறது அடியார்கள் சுவாமி எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாளைய தினமும் இருக்கு வாய்ப்புகள் எல்லாருமே அடியார்களுக்கு இருக்கு. நீங்க யாராவது பாடணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க அடியார்கள் தொடர்பு கொள்ளலாம். அவங்களையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இன்றைய தினம் அடுத்த சொற்பொழிவுக்கு நமக்கு காலம் ஆகிவிட்டனால இன்றைய தினம் நம்ம பண்றோம். எல்லா அடியார்களும் மியூட் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய். திக்கோ லதாமா தொடரலாம். நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம். அனைத்து அடியார்கள் மீண்டும் மியூட் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். லதா வெங்கடேசன் அம்மா அருமையாக இருந்தது. மருதமலை முருகனை பார்த்தது போலவே இருந்ததுங்க அம்மா. சிறப்புங்கம்மா. இன்றைய நிகழ்ச்சி நீரலில் பாமாலை நன்றிங்கம்மா. பாமாலை என்ற நிகழ்ச்சி நல்லபடியாக முடிவடைந்தது, நிறைவடைந்தது. ஆனந்த ஐயா சொல்வது போல் அடியார்கள் பாட விரும்புவர்கள் ராகவன் ஐயா அல்லது ஆனந்த ஐயா அல்லது பிரேமா சம்பந்தமாமா அவர்களை தொடர்பு கொண்டு என்ன பாட விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் அவர்களை நாடி உங்கள் தகவலை பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக சொற்பொழிவு. கந்த சஷ்டி விழாவின் 2ஆம் நாளான இன்று சொற்பொழிவு ஆற்ற வருபவர் திருப்புகழ் திலகம் மதிப்புக்குரிய திரு வி வேதகிரி ஐயா அவர்கள். இவரை பற்றிய சில முன்னுரை. 1980ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள சைதையிலே குடிபுகுந்த திரு வேதகிரி ஐயா அவர்கள் முதலில் கேட்ட திருமாலை பற்றிய ஒரு சொற்பொழிவினால் வெகுவாக ஈர்க்கப்பட்டு மேலும் மேலும் ஆன்மீக சொற்பொழிவுகள் பலவற்றை கேட்கத் தொடங்கினார். பல கோயில்களால் சூழப்பட்ட சைதையிலே சொற்பொழிவுகள் பல கேட்பதற்கு ஐயாவிற்கு வாய்ப்புகள் அமைந்தது. குறிப்பாக சொல்ல போனால் மாதம் சுமார் 15 to 20 சொற்பொழிவுகள் நிகழக்கூடிய கோவிலான சைதை காரணீஸ்வரர் திருக்கோயிலில் ஐயா நிறைய சொற்பொழிவுகளை கேட்டதோடு அவர் ஆர்வத்தினால் சொற்பொழிவாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு சிறிய கையேட்டில் குறித்து கொள்வதை வழக்கமாக்கி கொண்டார்கள். ஐயா கையேட்டில் எழுதுவதை பலமுறை கண்ட கணேசன் என்ற ஒரு சொற்பொழிவாளர் அருணகிரிநாதருக்கு முதல் முத்து எடுத்து கொடுத்தது போல் எம்பெருமானை போல ஐயாவின் ஆன்மீக ஈடுபாட்டை அறிந்து கொண்டு ஐயாவை முதலில் சொற்பொழிவு ஆற்றுமாறு சொல்லியதோடு ஐயாவை ஊக்குவிக்கும் வண்ணம் பெரிய புராணத்தை தலைப்பாக எடுத்து கொடுத்து அதற்கான நூல் ஒன்றையும் ஐயாவிற்கு அளித்து ஐயாவை உற்சாகப்படுத்தினார். அதன் விளைவாக 2000ஆம் ஆண்டு கீழ்கட்டளைக்கு அருகிலே கோவிலம்பாக்கம் என்ற திருத்தலத்தில் பெரிய புராணம் அடியார்களை பற்றி ஐயா நிகழ்த்திய முதல் சொற்பொழிவை இன்னும் ஐயா உவகையோடு எண்ணி பார்க்கிறார்கள். அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து சைதை காரணீஸ்வரர் கோயிலில் மாதம் 2 முறை சொற்பொழிவு ஆற்றியதோடு சைதை நடராசர் சபையிலே சித்தாந்த கலாநிதி திரு சிவக்குமார் ஐயா அவர்களால் ஊக்குவிக்கப்பட்டு திருவாசகம், திருப்புகழ் ஆகிய தலைப்புகளிலும் ஐயா சொற்பொழிவு ஆற்றத் தொடங்கினார். 2002ஆம் ஆண்டில் முதலில் கருவில் உருவாகி எனத் தொடங்கும் பழனி திருப்புகழை பற்றி பேசத் தொடங்கி அவரது கடின உழைப்பினாலும் எம்பெருமான் முருகன் அருளினாலும் குன்றத்தூர் சிவனடியார்களால் திருப்புகழ் செல்வம் என்று விருதாலும் வலசரவாக்கம் அடியார்களால் திருப்புகழ் திலகம் என்று கௌரவிக்கப்பட்டு இன்றைக்கு திருப்புகழ் பற்றிய சொற்பொழிவு ஆற்றுவதில் வல்லவராக திகழ்கிறார் வேதகிரி ஐயா அவர்கள். பல மாணவர்களுக்கு திருப்புகழ் பயிற்றுவிப்பதோடு திருப்புகழ் பாடல்களின் விளக்க உரையையும் தொடர்ந்து அளித்து வருகிறார். கடந்த 5 வருடங்களாக ஐயாவிடம் பல்வேறு ஊர்களிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திருப்புகழ் பயின்று வருகிறார்கள் என்பது பாராட்டக்கூடிய விஷயமாகும். இதோடு கோயம்பேடு சிவாலயத்தில் வாரந்தோறும் ஐயா நிகழ்த்திய பெரிய புராணம் மற்றும் தேவார திருத்தலங்கள் பற்றிய சொற்பொழிவுகளை கேட்டு குன்றத்தூர் பார்த்திபன் ஐயா வேதகிரி ஐயா அவர்களுக்கு சேக்கிழார் விருது வழங்கியும் கௌரவித்திருக்கிறார். சுமார் 8 வருடங்களில் கோயம்பேடு திருக்கோவிலில் ஐயா அவர்கள் 276 பாடல் பெற்ற தலங்களை பற்றி சொற்பொழிவுகள் செய்திருக்கிறார்கள்.
வடபழனியில் ஒரு அடியார் இல்லத்தில் சுமார் 10 வருடங்கள் பெரிய புராணம் பற்றிய சொற்பொழிவை ஆற்றியிருக்கிறார். படைப்புகளை பற்றி பேசுவதை விட படைத்தவனை பற்றி பேசக் கிடவது அறிவினால் மட்டுமே நிகழும். அவன் அருளினால் அவன்தாள் வணங்க வேண்டும். இந்த வகையிலே பல வருடங்கள் ஐயா அவர்களின் சொற்பொழிவு வருடம் 365 நாட்களும் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று பல மெய்நிகர் நிகழ்ச்சிகளில் ஐயா அவர்கள் அரிய சொற்பொழிவுகளை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டு வருகிறார்கள். நால்வரின் பாதையில் என்ற அமைப்பின் மூலமாக சுமார் 70-80 அடியார்கள் மாதம் 2 தேவார தலங்களுக்கு சென்று அங்கேயே வேதகிரி ஐயா அவர்கள் அந்த தல சிறப்புகளை பற்றி சொற்பொழிவு ஆற்றுவதோடு அனைவரும் அந்த தல திருப்பதிகங்களை அங்கேயே பாடி இறைவனின் அருளை நாடுகின்றார்கள். இப்படியாக ஏறக்குறைய 250 தேவார தலங்களுக்கு சென்று அங்கேயே அந்தந்த தலங்களை பற்றி சொற்பொழிவு ஆற்றக்கூடிய வாய்ப்பு ஐயாவிற்கு அமைந்திருக்கிறது. ஏழை கொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே என்று மணிவாசகர் உருகும் வண்ணம் நிறைய காலங்கள் நாம் இறைவனை பணியாது இருந்திருக்கலாம். ஆனால் ஐயாவின் ஆன்மீக அனுபவங்கள் நாம் கேட்கும்போது அவர் சொல்வது என்னவென்றால், இவ்வளவு நாள் நாம் எம்பெருமானை வணங்கவில்லை என்றாலும் அதனை நினைத்து வருந்தாது கிடைத்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி அவனை எம்பெருமானை அன்றாடம் மனம் மொழி மெய்களால் தொழ நாம் முயல வேண்டும் என்கிறார். இப்படியாக கடந்த 21 வருடங்களாக தேவாரம், திருப்புகழ், தேவார தலங்கள், அபிராமி அந்தாதி, பெரிய புராணம், கந்தர் அனுபூதி போன்ற பல ஆன்மீக தலைப்புகளில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகளை ஆற்றிய பெருமைக்குரியவர் நமது திருப்புகழ் திலகம் வி. வேதகிரி ஐயா அவர்கள். மேலும் யூடியூபில் பல்வேறு தலைப்புகளில் பேசிய ஆன்மீக காணொளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அத்தகைய சிறப்புக்குரிய வேதகிரி ஐயா நம்முடைய வேலுண்டு வினையில்லை குழுமத்தில் இணைந்து பல சொற்பொழிவுகளை ஆற்றியதோடு அல்லாமல் பல ஆன்மீக கேள்விகளையும் கேட்டு குழும அடியார்கள் உள்ளத்தில் பக்தி தேடலை ஊக்குவிப்பது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய பெருமைக்குரிய வேதகிரி ஐயா கந்த சஷ்டி விழாவின் 2ஆம் நாளான இன்று நம்முடன் இணைந்து முருகனின் விஸ்வரூபம் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்ற உள்ளார். ஐயாவை வரவேற்பதில் வேலுண்டு வினையில்லை குழுமம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இங்கு ஐயாவின் சொற்பொழிவை கேட்பதற்காக குழுமியுள்ள அனைத்து அடியார்களும் பாக்கியம் செய்துள்ளோம். வேதகிரி ஐயா, தங்களை இருகை கூப்பி அழைக்கிறோம். இனி இம்மேடை தங்கள் வசம். வாருங்கள் ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரன். வேலுண்டு வினையில்லை என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா அடியாருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த வருடம் கந்த சஷ்டி விழாவிலே மிக சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதல் பகுதியிலே அடியார்கள் பாமாலை பாடுகிறார்கள். பூமாலை புனைந்தேத்தேன் புத்தேலிற் போவானே, சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே என்று மணிவாசகர் கூறுவார். பூமாலை வாடும், பாமாலை வாடாது. இந்த வாடாத பாமாலையை அடியார்கள் மிக சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அதில் 2 பாடலை நான் கேட்பதற்கு திருவருள் புரிந்தது. உள்ள முருகுதையா, மருதமலை மாமணியே என்ற 2 பாடல்களும் மிக சிறப்பாக பாடிய நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 பாடல்களை பற்றி ஒரு தனியாக நிகழ்ச்சி செய்யலாம். அந்த அளவுக்கு அந்த பாடலிலே விஷயங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதனாலே இந்த 2 பாடல்களும் நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தந்திருக்கிறது. இன்றைய தின நண்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு முருகனுடைய விஸ்வரூபம் என்று தந்திருக்கிறார்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது ஒரு திருப்புகழோடு இணைத்திருக்கிறேன். ஒரு திருப்புகழை பாடலை சிந்தித்துக் கொண்டே வருவோம். அந்த பாடலில பிற்பகுதியிலே அந்த முருகனுடைய விஸ்வரூபத்தை நாம் சிந்தித்திருக்கிறோம். அந்த பாடலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய அறுபடை தலங்களிலே திருச்செந்தூரிலே பாடப்பட்ட விரல்மாறன் 5 என்ற பாடலை
அந்த பாடலுடைய உரையும் அந்த உரையிலே இன்றைய தலைப்பையும் இணைத்து இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அதனால அன்பர்கள் அந்த விரல்மாறன் 5 என்ற பாடலை எடுத்துக் கொள்ளுங்கள். நமக்கு அறுபடை தலங்களை பலரும் தரிசித்திருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் இது போல பாடல்களை பாடி இடங்கள் கந்தா எனும் போது செஞ்சேவை கொண்டு வரவேணும் என்று அருணகிரிநாதர் பாடுவார். அவ்வளவு உரிமையாக கேட்கக்கூடியவர் அடியார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவாங்க, என்னால சில இடங்களுக்கு எல்லாம் வர முடியலப்பா, வயசாயிடுச்சு, குடும்ப தொல்லைகள்லாம் அதிகமாயிடுச்சு, வயது ஆக ஆக உடம்பு நாம் சொன்னதை கேட்காது. 2 பிரச்சனை. அருணகிரிநாதர் சொல்றாரு ஒரு திருப்புகழ்ல, வயதான பிறகு அவங்களுக்கு என்ன தொல்லையெல்லாம் வருவார். உண்மையழிந்தது, மேட்டி குலைந்தது, வயது சென்றது, வாய்ப்பல் உதிர்ந்தது, முதுகு வெஞ்சிலை ஆனது, மல ஜலங்களினால் நாற்றம் எழுந்தது, என் முன்பு இனி அருள்வாயே. வயசானவங்களை இந்த பாட்டை படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கிடுவோம். ஏன் நமக்கு வந்து வீட்டுல இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா, அருணகிரிநாதர் வயசானா என்னென்ன நடக்குங்கிறத அந்த பாடல்ல சொல்றாரு. நிறைய பொது பாடல்ல இருக்கு. திருப்புகழ்ல இல்லாத செய்தியே இல்லை. அந்த அளவுக்கு அது ஒரு கடலாக இருக்கிறது. ஏன்னா திருப்புகழ் முருகப்பெருமானுடைய திருவடி பதிந்த நூலாகும். அதை அருணகிரிநாதர் எங்க பதிவு செய்யறாரு அப்படின்னா, தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் எந்தன் பா அடி ஏட்டிலும் பட்டதன்றோ. அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழிலும் அவருடைய திருவடி பட்டிருக்கிறது. அருணகிரிநாதருக்கும் திருவடி அனுபவம் கிடைத்திருக்கிறது. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க. மணிவாசகரையும் அருணகிரிநாதரையும் இணைச்சு பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். டிராவல் பண்ற இடங்கள், அனுபவம் எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரிதான் இருக்கு. இப்போ இதுல ஸ்கிரீன்ல விரல்மாறன் இந்த பாடல் வந்தாச்சு. அதனாலதான் கொஞ்சம் நான் டைம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தேடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ டிஸ்பிளேலயும் வந்தாச்சு. அப்படி திருப்புகழ் பாடுகின்ற இடங்களெல்லாம் முருகன் பெருமான் விரைந்து கேட்கிறான். சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாங்க, என்னால பல இடங்களுக்கு வர முடியலப்பா, அதனால நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். திருமுறையில் இருக்கு, எங்கே இருந்தும் உன் அடியேன் உன்னை நினைத்தால் அங்கே வந்து என்னோடு உடனாகி எம்பெருளி இங்கே என் வல்வினையை அறுத்திட்டு எனையாளும் கங்கா நாயகனே கடிப்பாலை மேயானி. இந்த தலத்துலதான் சிவபெருமான் திருநீற்று பை வைத்திருக்கிறார் என்பதை நாவுக்கரசர் பதிவு செய்கிறார். சிவபெருமான் திருநீர் அணிந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆனா அவர் திருநீற்று பை வைத்திருக்கிறாருங்கிறது தல தேவாரத்துல இருக்கு. அருணகிரிநாதர் வந்து ரொம்ப நாள் திருவண்ணாமலையில இருந்தார். அவருக்கு ஒரு நாள் முருகன் வந்து நீ வயலூருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டார். சரி, முருகப்பெருமானுடைய கட்டளையை மீறக்கூடாது. வயலூர் எங்க இருக்குன்னே தெரியாது. வயலூர் அப்படி போகும்போது திருவண்ணாமலையில கருவறையில சென்று பெருமானை வழிபட்டு அங்கே சிவாச்சாரியா திருநீர் கொடுக்கிறார். அந்த திருநீரை பெற்றுக்கொண்டு அருணகிரிநாதர் தல யாத்திரை தொங்குகிறார். அப்படி போகும்போது ஒரு சில நாள் கழித்து அவருக்கு கனவிலே இறைவன் வந்து ஒரு காட்சியை சொல்கிறார். நீ திருவண்ணாமலையில தரிசனம் பண்ணும் போது உனக்கு திருநீர் கொடுத்தாரே, அவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் இறைவன். ஆமா, அங்க ஒரு சிவாச்சாரியார் இருந்தார், அவர் தான் திருநீர் கொடுத்தார் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் கேட்கிறார், சொல்றார். அப்போ அந்த கனவுலே வந்த இறைவன் சொல்றாராம், உனக்கு திருநீர் கொடுத்ததே நான் தான், இறைவனே வந்து திருநீர் கொடுத்திருக்கிறார். அப்படியே மணிவாசகத்துக்கு பொருந்தும். மன்னதனில் பிறந்தழித்து மாண்டுவிட கடவேனை எண்ணமிலா அன்பருள் எனையாண்டிட்டு எண்ணெயத்தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து துய்நெறியே சேரு வண்ணம் அண்ணல் என கருளியவார் பார்ப்பெறுவார் அச்சோவே. எல்லா திருநீரை பத்தியே பேசுவாங்க. அருணகிரிநாதருக்கு சிவபெருமானே வந்து திருநீர் கொடுத்தார். இறைவனிடத்திலே யாரெல்லாம் திருநீர் பெற்றார்களோ அவர்கள் மறுபிறவி கிடையாது. அதனால இன்றைய தினம் திருச்செந்தூரிலே விரல்மாறன் 5 என்ற பாடலை சிந்திக்க இருக்கிறோம். அன்பர்கள் அதை எடுத்துக்கொண்டால் வரிக்கு வரி உங்களுக்கு புரியும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பாடல் திருமணம் நடக்காமல் இருப்பவர்களுக்கு இந்த பாடலை இறைவனிடத்திலே பிரார்த்தனையாக சொல்வார்கள். திருமணம் நடக்காமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு இந்த பாடல் துணை செய்யும். விரல்மாறன் 5 மலர்வாழி சிந்த மிகவானில் மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற
உறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து உரை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவாலறிந்தும் இருகால் இறைஞ்சும் அடியாரிடஞ்சல் கலைவோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து உரை தீர வந்து குருகாயோ. எனக்கு திருமணம் நடப்பதற்கு அந்த மாலையை தந்து நீ அருள் தரைய வேண்டும் என்று வேண்டுவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலிலே விரல்மாறன் 5. இந்த விரல்மாறன் என்பவன் யார்? அவன் என்ன செய்கிறான்? யயாதி, நகுஷன், மற்ற தேவர்கள், காசிபர், கௌதமர், பராசரர், விஸ்வாமுத்திரர் முதலிய ரிஷிகளையும், இந்திரன், அக்னி, பிரம்மன், திருமால் முதலிய இமையவர்களையும் தன்னுடைய மலர் கணைகளால் மயக்கி வாகை சூடியதனாலே மன்மதனுக்கு விரல்மாறன் என்று ஒரு பெயர். அப்படி விரல்மாறன் என்னென்ன செய்கிறான்? ஒரு காதல் வயப்பட்ட பெண்ணுக்கும் ஆணுக்கும் அந்த காதல் அனுபவத்தை தருவது மன்மதன். அந்த மன்மதனை எரித்தவன் நம்முடைய சிவபெருமான். மன்மதன் 2 பேர்கிட்ட அவனுடைய ஆற்றல் செல்லாது. ஒண்ணு முருகப்பெருமான் இடத்திலையும் செல்லாது, இன்னொன்று சிவபெருமான் இடத்திலையும் செல்லாது. ஒருவனாய் உலகேத்த நின்றனாலோ ஓர் உருவாய் மூருவாய் நின்றனாலோ காலனை காலால் உதைத்தனாலோ காமனையும் கண்ணடலால் எரித்தனாலோ திருவாரூர் தோன்றுவதற்கு முன்னோ பின்னோ என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுவார். அந்த காலனை உதைத்தார், காமனை எரித்தார் சிவபெருமான். அதனால அவர்கிட்ட இந்த மன்மதனுடைய அம்புகள் எல்லாம் ஒண்ணும் வேலை செய்யாது. அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த காதல் வயப்பட்டவர்களுக்கு 5 விதமான அம்புகளை அனுப்புகிறான். அது மலர் அம்புகள். அதுல 3 வகையா இருக்கு: இரும்பு, சுரும்பு, அரும்பு. இது அசுரர்களுக்கெல்லாம் இரும்பு மயமானதெல்லாம் போட்டாதான் கொஞ்சமாவது அவங்களுக்கு அந்த உணர்ச்சி வரும். அதனால நமக்கெல்லாம் மலர்கனைகள் தான், மனிதரா இருப்பவங்களுக்கு எல்லாம் மலர்கனைகள். அவன் 5 விதமான மலர்களை ஒன்னொன்னா போடுறான். தாமரை, மா, அசோகு, முல்லை, நீலம். இந்த 5 மலர்களும் 5 விதமான அவத்தைகளை தரும், செயல்களை தரும். அது என்ன செய்யும் அப்படின்னா, முதல் அம்பு சுப்ரயோகம்னு பேரு. சொல்லும் நினைவும் அற்று போகும். யார் யாரை விரும்புகிறார்களோ அவர்களை தவிர இவர்களுக்கு வேறு எந்த ஞாபகம் வராது. அவர்களையே நினைத்து உடலை வருத்திக் கொள்வார்கள். 2வது நிலை. 3வது சோகமாக இருப்பார்கள். 4வது மோகம், கடைசியில மரணம். இது பெரிய புராணத்துல திருவாரூர்ல நம்பியாரூரர் அந்த கோயிலுக்கு முதலாக வரும்போது, அந்த கோயிலை சுற்றி வரும்போது பறவை நாச்சியாரை பார்க்கிறார். அவர்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படும். பெரிய புராணத்தில் மிக விரிவாக பேசப்பட்ட பகுதியில சுந்தரரும் பறவை நாச்சியாரும் ஒருவரை ஒருவர் முதலில் பார்த்த போது இந்த மன்மதன் அம்பினாலே தாக்கப்பட்டு இருவரும் தன்னிலை மறந்தார்கள், உண்பதை உறந்தார்கள், உறக்கத்தை மறந்தார்கள், தன் பெயரை மறந்தார்கள். உன்னை அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால், தலைப்பட்டான் தலைவன் தாலே. தேவாரத்தில் இருக்கலாம். எப்போது அவன் பெயரை கேட்டாலோ தன் பெயரை மறந்தாள். இது இரவா பகலா என்பது தெரியாது. அதற்கு பிறகு உண்பதும் உறங்குவதும் குறைந்து போகும். நம்ம சாப்பிட்றோமா இல்லையா, உறங்குவதும் அவன் நினைவாகவே இருப்பாள். நிலா காய்கிறது, அவளுக்கு உடம்பு எரிகிறது. சந்தனத்தை கொண்டு வந்து தடவுகிறார்கள், உடம்பிலே எரிச்சல் வருகிறது. இதையெல்லாம் பார்த்து சுற்றி இருக்கக்கூடிய தோழிகள் வசைப்பாடுகிறார்கள். என்ன, நாம சந்தனத்தை கொண்டு வந்து பூசுறோம், ஆனா இவ எரியுதுங்கிறாளே. விரல்மாறன் 5 மலர்வாழி சிந்த மிகவானில் இன்று வெயில். நிலா காய்கிறது, ஆனால் வெயில் அடிப்பது போல அவளுக்கு தோன்றுகிறதா.
மிதவாடை வந்து தளல் வாடை வீசுகிறது, ஆனால் அது வந்து எரிகிறது உடம்பில. வினைமாத தந்தம் வசைக்கூட. சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் திட்டுறாங்களாம் இவளுக்கு இந்த உலக மயக்கத்திலேருந்து நீங்கி வேற ஏதோ பித்து போல் இருக்கலாம், காதல் மயக்கத்துல இருக்கா. அந்த காதல் மயக்கத்துல இருப்பதுனாலே இப்ப நடக்கிறது எதுவுமே தெரியாது. நீங்க கிரிக்கெட் மேட்ச் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா அவங்க உலக அனுபவத்தையே மறந்துடுவாங்க. அவங்க அந்த வீட்டுல இருக்கிறதும் தெரியாது, யாரா வந்து போனாலும் தெரியாது, கிரிக்கெட்ல அப்படியே ஆழ்ந்துருவாங்க. இந்த காதல் வயப்பட்டவர்கள் அப்படித்தான் மன்மதன் தாக்கத்தினாலே அவர்கள் 5 மலர்கலையினாலே தாக்கப்பட்டு மற்றவர்களெல்லாம் அவர்களை வசைப்பாடுவார்களாம். அப்படிங்கக்கூடிய இடத்தில இது பெரிய புராணத்துல சுந்தரரும் பறவை நாச்சியாரும் திருவாரூர்ல முதல்ல சந்தித்த போது ஏற்பட்ட அனுபவமாக சொல்லப்படுகிறது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு உதாரணம் சொன்னா மனசுல நல்லா புரியும். உறவான குன்றில் உரைபேதை கொண்ட குடிதான துன்ப மயல் தீர குடிமாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ. அழகா சொல்றார் நம்ம. குறவானர் குன்றில் உரைபேதை கொண்ட ஐம்புலன்களாகிய குறவர்களிடையே அறியாமையாகிய பெண்ணாகிய ஆன்மா. இந்த 5 புலன்கள் இந்த ஆன்மாவை ஈடேற்ற வேண்டும். ஆனால் இந்த 5 புலன்கள் என்ன செய்கிறது என்றால் நம்மை தவறான வழிக்கு அழைத்து செல்லும். கண்கள் எதை பார்க்க கூடாதோ அதைத்தான் பார்க்க விரும்புகிறது. செவிகள் எதை கேட்கக்கூடாதோ அதைத்தான் கேட்க விரும்புகிறது. வாய் எதை பேசக்கூடாதோ அதைத்தான் பேசுகிறது. இந்த 5 புலன்களும் நம் வசத்திலே இருக்கும் போது இந்த ஆன்மா இறைவனை மிக சுலபமாக அடைந்து விடுகிறது. இப்ப நாம வந்து திருப்புகழ் கேட்கிறோம், பாமாலை கேட்கிறோம். அப்ப நம்ம இந்த ஒரு மணி நேரம் இந்த சிந்தனையில இருக்கும். இது முடிஞ்ச பிறகு இதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனா நமக்கு உலக மயக்கம் வந்துடும், வீட்டுக்கு அவ்வளவு வந்து. அப்பர் பெருமான் ஒரு அற்புதமான தேவாரம் சொல்வார். நெய்யுள்ளே விளக்கை ஏற்றி வேண்டல உயரத் தூண்டி உய்வதோர் உபாயம் பற்றி உகத்தின்றேன் உகவாவண்ணம் ஐவரை அகத்துள் வைத்தீர் அவர்களே வலியசால செய்வதொன்று அறிய மாட்டேன் திருப்புகுழு உரணீரே. நான் ஒரு விளக்கு ஏத்தலான்னு நினைக்கிறேன். அந்த விளக்கை ஏத்தலான்னு நினைக்கும் போது 5 பக்கங்களிலும் காற்று வந்து அணைந்து போகிறது. நான் எப்படி என்னுடைய விளக்கை ஏத்த முடியும்? இந்த உடம்புக்கு என்ன பேருனா சித்தாந்தத்துல மாயா தனு விளக்கு அப்படின்னு பேரு. மாயையிலிருந்து வந்த உடம்பு, பிரகிருதி மாயையிலிருந்து வந்து சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த உடம்பு மாயையிலிருந்து வந்தது. அதனால மாறிக்கொண்டே இருப்பது மாயை, நிலை இல்லாதது, மயக்கத்தை தரக்கூடியது. இப்ப இறைவன்லாம் வர்றாருன்னா அவங்க சுத்த மாயையில வருவாங்க. சுத்த மாயையில் இருப்பவங்களுக்கு இந்த உடம்புல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இருக்காது. வெளி உடம்பு இருக்கும், உள்ள வந்து ரத்தம் இருக்காது, எதுவும் இருக்காது, எலும்பு இருக்காது. மணிவாசத்துக்கு இறைவன் வந்து திருப்பரங்கத்தூர்ல காட்சி கொடுக்கும் போது சட்டை போட்டுதான் வந்தாரு. அவரு தொழிற்சேவகனா வந்தாரு. ஆனா இறைவன் சுத்தமாயிலிருந்து உடம்பை எடுத்துட்டு வருவான். நாம இந்த உலகத்துல ஏன் பிறந்தோம்னா வினைகளை தீர்ப்பதற்காக பிறந்தோம். இந்த வினைகளை தீர்ப்பதற்கு இந்த புலன்கள், இந்த 5 புலன்களும் மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 புலன்களோ நமக்கு துணை செய்வதற்கு பதிலாக நமக்கு எதிராக செயல்படுகிறது. எப்போது இறைவனை வழிபாடு செய்கிறோமோ, இறைவனை பற்றி கேட்கிறோமோ, இறைவனை பற்றி சிந்திக்கிறோமோ, இந்த 5 புலன்களும் நமக்கு துணை செய்கின்றன. இதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மாயையில போய் இருந்தோம் அப்படின்னா எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் போய் சேர்த்துருவோம். அது கடைசி நேரத்துல அந்த புலன்களை இன்னும் வேறுபாடு செய்யுமா. புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவைந்திட்டு ஐமேல் உந்தி என்று திருவையாற தேவாரத்துல ஞானசம்பந்தர் பாடுவார். அப்படி குறவான குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்பம் மயத்தீர. இந்த 5 புலன்களுக்கு நடுவே சிக்கிக் கொண்ட ஆன்மாவை ஈடேற்ற முருகப்பெருமானிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். என்னன்னா, எனக்கு வந்து நீ அணிமாலை தந்து, திருமண மாலை தந்து தடுத்தாட்கொள்ள வேண்டும். தன்னை ஒரு பெண்ணாகவும் இறைவனை ஆணாகவும் வைத்து தனக்கு திருமணம் செய்வதற்குரிய தகுதியை தர வேண்டும் என்று ஒரு பெண் பாடுவது போல இந்த பாடல் பாடப்படும். அதனால இந்த திருமணம் தடை இருப்பவர்கள் இந்த பாடலை ஓதுவது என்பது மிகச் சிறந்த முறைதான். அதனால பாடல் வந்து மறுபடியும் பாருங்க. விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த
மிகவானிருந்து வெயில் காய மிரவாடை வந்து தழல் போல ஒன்று வினைமாத தந்தம் பசை கூற உறவான குன்றில் உரைபேதை கொண்ட குடிதான துன்ப மயல் தீர. நான் முதல்ல திருப்புகழ் பேசும்போது சில பாடல்கள் எனக்கு மனப்பாடம் ஆகல. இன்றைக்கும் பல அன்புகள் சொல்றாங்க பல பாடல்கள் எனக்கு மனப்பாடம் ஆகலைங்க அப்படின்னா. ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால முதல்ல நான் மனப்பாடம் செய்த பாடல் இந்த பாடல் தான். கனவிலே அந்த அனுபவம் வரும். நாம் திருமுறைகளை படிக்கும் போதும் இறைவனுடைய அருள் நூல்களை படிக்கும் போதும் நாம ரொம்ப கவனமா படிக்கிற அந்த பாடல் கனவிலே முழுமையாக நமக்கு எதிரொலி. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு மனப்பாடம் ஆகலன்னு. ஆனா இந்த சூட்சும உடம்பு இருக்கு இல்லையா, உறங்கும் போது இந்த மேல இருக்கிற தூள உடம்பு ரெஸ்ட்ல இருக்கும். உள்ள சூட்சும உடம்பு என்ன பண்ணோம், நாம ரொம்ப எதை விரும்புறோமோ அதை நினைக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் தூங்குறதுக்கு முன்னால நல்லதையே நினைங்க, திருநீர் அணிந்து பஞ்சாட்சம் இருக்குங்க. அப்படி பல நாட்கள் இந்த பாடலை படித்துக் கொண்டே இருந்ததுனால ஒரு நாள் உறக்கத்திலே இந்த பாடலை நான் முழுமையாக சொல்லியிருக்கிறேன். அப்புறம் மறுநாள் எழுந்து பார்த்தா அந்த பாடல் மனப்பாடம் ஆயிருக்குங்கிறது கண்டுபிடிச்சேன். அப்பதான் சரி, நம்ம தொடர்ந்து படிக்கும் போது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, நம் வினைகள் இதன் மூலமாக நல்வினையாக மாற்றப்படுகிறது. எப்போது நல்வினையை நோக்கி நாம் பயணப்படுகிறோமோ அதுக்கு அடுத்த நிலையில இருவினை இல்லாத நிலைக்கு அழைத்து செல்வான். முதல்ல முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் என்று மணிவாசன் சொல்வார். நமக்கு வினை இருக்கிற வரைக்கும் இந்த பிறவி கேட்கும். இந்த வினையெல்லாம் நீங்கிய பிறகு பிறவி கிடையாது. அப்ப வினையை கொடுத்து இந்த பிறவியை கொடுத்து இந்த உலகத்தில ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். இங்க வந்த பிறகு என்ன, இந்த வினையை நீக்கிக் கொள்வதற்குள்ளே வழியை தேட வேண்டும். அது இறைவனுடைய திருவருள் பாடல்களை பாடும் போது மிக சிறப்பாக அது நமக்கு கிடைக்கும். மிக சிறப்பாக முன்னுரை வழங்கிய அந்த அடியாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ யூடியூப்ல நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லாம் பதிவு செய்து போடுறேன். தேவார தலங்கள் ஒவ்வொன்றாக பதிவு செய்து போடுறேன். அன்பர்கள் அதையெல்லாம் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்ப பாடலுடைய முதல் பகுதியை நாம் சிந்தித்து விட்டோம். இரண்டாவது பகுதியை இப்போது நாம் பார்க்க போறோம். அன்பர்கள் ஒவ்வொரு வரியாக பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு பாடலும் புரியும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் என்று மணிவாசகர் சொல்வாரே, அது புரியும். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே என்று அபிராமி அதுல சொல்லாக இருப்பது அம்பாள், பொருளாக இருப்பது சிவம். சொல் தெரிகிறது, பொருள் தெரியவில்லை. உடம்பு தெரிகிறது, உயிர் தெரியவில்லை. இப்ப எவ்வளவோ பாடல் நம்ம படிக்கிறோம். எல்லா பாடலுக்கும் பொருள் தெரியுமான்னா தெரியாதுதான். தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதுக்கு இந்த வேலுண்டு வினை அமைப்புல பல அன்பர்கள் எல்லாம் பேசுறாங்க. நம்ம ஆனந்த ஐயா வாரந்தோறும் புதன்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமை திருவாசகம் பேசுறாரு. அது போல இந்த உரையெல்லாம் கேட்கும் போது நமக்கு எவ்வளவு நாளா இந்த பாடல் படித்தோம், இப்பதான் பொருள் புரிய ஆரம்பிக்குது. அது தெரியறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். ஒரு பாடல் சொன்னா அது யார் பாடினாங்க, எந்த இடத்துல பாடினாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகுது. இது பட்டினத்தார் சொன்னாரா, தாய்மானவர் சொன்னாரா, ஞானசம்பந்தர் சொன்னாரா, திருநாவுக்கர் சொன்னாரா, பாம்பன் சுவாமிகள் சொன்னாரா, வள்ளல் பெருமான் சொன்னாரா, வேற யார் சொன்னாங்க? இந்த பாடலை இவங்கதான் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. அது அடுத்த நிலை. அதுக்கு அடுத்துதான் பேசுறது பாடுறது எல்லாம் அடுத்துதான். முதல்ல புரிஞ்சுக்கிறோம், சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க இல்ல, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இந்த 6 நாட்களும் மிக அற்புதமாக நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலுடைய இரண்டாவது பகுதியை நாம் இப்போ சிந்திக்க இருக்கிறோம். நண்பர்கள் பாடலை கையில் வைத்துக் கொண்டால் நன்றாக புரியும். முதல் பகுதியை பார்த்துட்டு இரண்டாவது மரிமானுகந்த எதையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. சிவபெருமானை பத்தி சொல்றாரு. மரிமான் உகந்த, கையிலே ஒரு மான் எழுந்திருக்கிறார், மழுவை எழுந்திருக்கிறார். அந்த மான் என்பதே தத்துவமாகத்தான் சொல்லப்படுகிறது. இறையோன் மகிழ்ந்து, சிவபெருமானுக்கு மட்டும்தான் இறையோன் என்ற பெயர். மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. அந்த பிரணவத்தை முருகப்பெருமானிடத்திலே கேட்கிறார் சிவபெருமான். சிவபெருமானுக்கு மட்டுமல்ல, முருகப்பெருமான் 3 பேருக்கு பிரணவ உபதேசம் செய்திருக்கிறார். சிவபெருமான், அருணகிரிநாதர், அகத்தியர் 3ருக்கும் பிரணவ உபதேசம் செய்திருக்கிறார். ஒரு 3 விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அறநூல்களை சொல்லப்பட்டிருக்காரு. தனக்கு என்ன வருமானம் வருதுங்கிறத வெளியே சொல்லக்கூடாது. எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறத
வெளியே நாம சில நோய்களுக்காக மருந்து சாப்பிடுறோம்ல, அதை வெளியே சொல்லக்கூடாது. நமக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை வெளியே சொல்லக்கூடாது. தன்னுடைய வருமானம், தன்னுடைய நோய்க்கான மருந்து, தனக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம், இந்த மூன்றையும் வெளியே சொல்லக்கூடாது. அதனால்தான் குரு சீடனுக்கு உபதேசம் செய்யும் போது என்ன பண்ணுவார்னா, மேல ஒரு துணியை போட்டுவாங்க. குருவும் சீடனும் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க. துணியை போட்டு காதுல குரு மந்திரத்தை சொல்வார். வேறு யாருக்கும் அந்த மந்திரம் கேட்காது. அப்போது குரு என்ன பண்ணுவார், மந்திரத்தை சொல்லும் போது சீடன் தலையை சாய்ப்பான், தலையை அணைத்து பேர். அதனால அதுக்கு என்ன பேர்னா தலையணை மந்திரம்னு பேரு. தலையை அணைத்து கேட்பதனாலும், தலையை அணைத்து குரு சொல்வதனாலும் அதுக்கு தலையணை மந்திரம் என்று பெயர். ஆனா தலையணை மந்திரம் உலக வழக்கிலே யார்கிட்டயா போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆடாரா, அவன் நேற்று தான் சார் வந்தான், அதுக்குள்ள தலையணை மந்திரம் போட்டா சார். அது இல்லை. குரு சீடனுக்கு உபதேசம் செய்யும் போது மற்றவர்களுக்கு கேட்காமல் இருப்பதற்காக தலையை அணைத்து இப்படி சாய்த்து மந்திரம் சொல்றதுனால அதுக்கு தலையணை மந்திரம் பேர். இப்போ சிவபெருமான் முருகப்பெருமானிடத்தில பிரணவ உபதேசத்தை கேட்க போகிறார். அப்ப அவருக்கு தெரியாதா? சிவபெருமானுக்கு தெரியும். தெரிந்தாலும் கூட முருகப்பெருமானை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் ஆடலால் மதலையாயினான் கான், அவரே சிவனாக இருக்கிறார், அவரே முருகனாக இருக்கிறார். சிவன் வேறு முருகன் வேறு அல்ல, சிவனும் முருகனும் ஒன்றுத்தான். அதனால உபதேசம் கேட்கும் போது என்ன பண்ணார்னா, சிவபெருமான் முருகனை வலம் வந்தாராம். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க என்ன ஏதாவது வீடியோல பாத்தீங்களா? திருப்புகழில அருணகிரிநாதர் சேவேரும் ஈச சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா. எளிதிலே ஏறக்கூடிய சிவபெருமான் முருகப்பெருமானை வலம் வந்து அப்புறம்தான் உபதேசம் கேட்டிருக்காரு. இது திருப்புகழில சுவாமிமலை திருப்புகழ்ல ஏன்னா பாடலுடைய ஒரு பகுதியை சொல்றேன், நீங்க பொறுமையா பார்த்துங்க. நாவேறு பாமணத்த பாதாரமே நினைந்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாறு ஆகமத்தின் நூலாய ஞானமுத்தி நாடோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நீராக வாழ்வதற்கும் அருள் கூற நீராசடாதரத்தின் நீரே பராபரத்தை நீ காணவனை சொல் அருள்வாயே சேவேலும் ஈச சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா. எல்லாரும் பாடிட்டாங்க, நான் ஒரு பாட்டு பாடக்கூடாதா? எனக்கும் அந்த பாடணும்ன்ற ஆசை இருக்காதா? என்னால எனக்கு தெரிந்த வகையில இந்த பாடலை பாடிருக்கிறேன். அந்த திருப்புகழ்ல சிவபெருமான் முருகப்பெருமானை வலம் வந்தார். அப்ப குருவை வணங்குதல், குருவை வலம் வருதல், உபதேசம் கேட்டல், இது மூன்றும் எங்க நடந்திருக்குன்னா சுவாமிமலையில நடந்திருக்கு. சுவாமிமலை திருப்புகழ்தான் எனக்கு ஒரு இறைவன் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் ஒரு 500 திருப்புகழ் நான் பேசியிருக்கிறேன். ஒரு 500 திருப்புகழுக்கு உரை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஒரு 200-250 பாடல்கள் மனப்பாடமா தெரியும். இன்னும் வயசாக மறந்துடும் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஓரளவுக்கு சொல்லலாம். ஒரு 200 பாடலை சொல்லிடுவேன், சொல்லிட்டு பொருளும் சொல்லிடுவேன். ஒரு 500 பாடலுக்கு விளக்க உரை கொடுத்துருக்கிறேன். அதனால ஒரு பாடலுக்கு 100 பாடலுக்கு லிங்க் இருக்கு. இந்த பாடல் சொன்னா அந்த பாடல் வந்துடும், அந்த பாடல் சொன்னா இந்த பாடல் வந்துடும். ரொம்ப அழகா சொல்றாரு, மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. அவர் வணங்குறாராம் முருகப்பெருமான். ஏன்னா உபதேசம் செய்யும் போது குரு மேல் நிலையில இருக்கிறார். அந்த குருவை வணங்கித்தான் நான் உபதேசம் பெறேன். நீங்க திருப்போரூர் போனீங்கன்னா வேற எங்கும் காண முடியாத ஒரு சிறப்பை திருப்போரூர் முருகன் கோயில பார்க்கலாம். முருகப்பெருமான் மடியில முருகன் உட்கார்ந்துருப்பார். பிரகாரத்தை வலம் வரும்போது பார்க்கலாம்,
கருவறையில உள்ள வரும்போது ஐம்பொன் சிலைகள் இருக்காது, வேற எங்கேயுமே கிடையாது. நீங்க தேடி பார்த்தா கூட வேஸ்ட். நீங்க திருப்போரூர் முருகன் கோயில் போகும்போது கருவறையில வலம் வரும்போது, அந்த வலம் வரும்போது ஐம்பொன் சிலை ஒண்ணு இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் மடியில முருகப்பெருமான் இருப்பாரு. அந்த முருகப்பெருமான் வந்து அப்பா காதுல சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை வேற எங்க பார்க்க. மரிமானுகந்த இறையோர் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா, மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்து அது. இதுலதான் முருகப்பெருமானுடைய விஸ்வரூபத்தை நம்ம பார்க்க போறோம். பெரிய புராணத்துல நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இந்த கந்த புராணத்துல முருகனுடைய விஸ்வரூபத்தை 3 இடங்களிலே கச்சியப்பர் பதிவு செய்கிறார். முதல்ல இடம் வந்து தாரகாசூரன். நான் ஒரு 2 இடம் சொல்லிடுறேன். 3வது இடத்த வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க்ல விட்டுறேன். அன்பர்கள் தேடட்டும் தான், ஒரு ஆர்வம் தான். தாரகாசூரனுக்கு விஸ்வரூப தரிசனம், சூரபத்மனுக்கு விஸ்வரூப தரிசனம் உண்டு. முருகப்பெருமான் சூரபத்மனை சூரசம்காரம் செய்வதற்காக பயணம் செய்யும் போது செஞ்சலூர் என்ற இடத்திலே வந்து தங்கினார். அதான் நம்முடைய அடியார் அவதாரத்தலம். செஞ்சலூர் பெருமான் என்று சொல்லக்கூடிய அவருடைய அவதாரத்தலம். அந்த தலத்திலே வந்து தங்கினார். அதுக்கு பிறகு தல யாத்திரை செய்யும் போது அந்த தாரகாசூரன் இருக்கக்கூடிய மாயாபுரிக்கு வருகின்றார். அப்ப நாரதர் சொல்றாரு, தாரகாசூரன், சிங்கமுகாசூரன், சூரபத்மன் 3 பேரும் அண்ணன் தம்பி. 3 பேருமே சிவபெருமானத்திலே வரம் பெற்றவர்கள். சிவசக்தியை தவிர வேறு யாராலும் இவர்களை அழிக்க முடியாது. ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 வடிவங்களாக விளங்குகிறார். அதுல மாயின் தன்மையாக தாரகாசூரன் யானை முகம் கொண்டவன் இருக்கிறான். இவனை முதலில் அழித்தால்தான் மகேந்திரபுரியில் இருக்கக்கூடிய சூரபத்மனை நாம் வெல்ல முடியும் என்று நாரதர் சொல்ல, முருகப்பெருமான் வீரபாகு உள்ளிட்ட 1,09,000 வீரர்களை அந்த மாயாபுரியாக கூடிய தாரகாசூரனுடைய இடத்துக்கு போர் செய்ய அனுப்புகிறார். அவன் மாயையிலே வல்லவன். மாயை மயக்கம் செய்யக்கூடியது, பற்றினால் விடாது. அதனால்தான் உடம்புல நமக்கு ரொம்ப பற்று வருவதற்கு காரணமே என்னன்னா, இந்த உடம்பு மாயையிலிருந்து வந்தது. அந்த மாயை நீங்கினால்தான் இந்த உலகப்பற்று நீங்கும். மகமாயை கலைந்திட வல்லபிரான் என்று கந்தர் அனுபூதியில பாடியிருக்கிறார். மாயை நீக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. முருகப்பெருமானுக்கு நாரதர் சொல்ல வீரபாகு அனுப்புறாரு. அந்த வீரபாகு உள்ளிட்ட 1,09,000 வீரர்களும் அந்த மாயாபுரிக்கு சென்று போர் செய்கிறார்கள். தாரகாசூரன் வந்து போர் செய்கிறான். மாயினாலே பலவிதமான படைகளை ஏவுகிறான். முருகப்பெருமானை நினைக்க அந்த மாயை நீங்குகிறது. ஆனால் அதிக நாட்கள் போர் நடக்கிறது. அதற்கு பிறகு வீரபாகு உள்ளிட்ட 1,09,000 வீரர்களும் காணாமல் போகிறார். அவன் கிரௌஞ்சமலை என்ற இடத்திலே இருக்கிறான் தாரகாசூரன். அந்த மலையில் உள்ளே யாராவது வந்து விட்டால் அவர்கள் மாயினாலே மயங்கி விடுவார்கள். அதில் மிகச் சுலபமாக அவன் வென்று விடுவான். அகத்தியர் அந்த மலைக்கு வரும் பொழுது அந்த மலையிலே மிக இருட்டாக இருந்து அவர் வழியில் தெரியாமல் தடுமாறும் போது தன்னுடைய தண்டத்தினாலே அந்த மலையை அடிக்கிறார். அப்போது சொல்கிறார், இந்த மாயினாலே ஏற்பட்ட கிரௌஞ்ச மலையை முருகப்பெருமான் வந்து அடிப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் போயிடுறார். அதற்கு பிறகு யார் வந்தாலும் அந்த கிரௌஞ்ச மலையிலே மாட்டிக்கொள்வார்கள். அப்படி வீரபாகு உள்ளிட்ட 1,09,000 வீரர்களும் மயங்கி போகிறார். முருகப்பெருமானுக்கு சந்தேகம், நம்ம அமைச்ச வீரபாகு அத்தனை பேரும் வரலையே, ஒருவேளை இறந்து போய்விட்டார்களோ, அவ்வளவு வலிமையுடையவனா தாரகாசூரன் என்று கேட்க நாரதர் வலிமை மிகுந்தவன் தான், திருமாலே அவனிடத்திலே தோற்று போயிருக்கிறார். திருமால் சக்கரத்தை ஏவினால் அந்த சக்கரத்தை வாங்கி தன் மார்பிலே போட்டுக் கொண்டானா தாரகாசூரன். திருமாலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் சக்கரம் தான். அந்த சக்கரத்தை ஏவிய பிறகு அந்த சக்கரத்தை எடுத்து தன் மார்பிலே போட்டுக் கொண்டான். எவ்வளவு வலிமை உடையவன் சொல்றார் நாரதர்.
அப்ப நாம் தான் போருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமான் போருக்கு சென்று தாரகாசூரன் கூட போர் புரிகிறார். பல மாயைகள் புரிகிறார். ஆனால் அந்த மாயங்கள் எல்லாம் முருகப்பெருமானிடத்திலே எடுபடவில்லை. முருகப்பெருமான் வேலை நினைக்கிறார். அவர் வேல் ஏறியதாக வரலாறு இல்லை. வேல் சங்கல்ப மாத்திரத்திலே நினைப்பார். அந்த வேல் சென்று எல்லாரையும் அழித்து விடும். அது அழித்த பிறகு 7 கடலில் குளித்து மறுபடியும் முருகப்பெருமான் கைகளிலே வந்துவிடும். சங்கல்பம்னா மனசுல நினைக்கிறது. கோயில போய் அர்ச்சனை பண்ணும்போது சிவாச்சாரியார் சொல்றாருல, சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்னு, மனசுல நினைச்சுக்கோங்கன்னு அர்த்தம். முருகப்பெருமான் அந்த வேலை ஏவினார். அந்த கிரவுஞ்ச மலையை 2ஆக பிளந்தது. எப்போ அகத்தியர் சொன்னார் இல்லையா, முருகப்பெருமான் இந்த மலையை அழிப்பார் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டு போயிட்டார். முருகப்பெருமான் வேலை ஏவினார், கிரவுஞ்ச மலை பிளந்தது. தாரகாசூரன் எதிர்த்து நிக்கிறான். அவன்கிட்ட கேட்கிறார் முருகன், இவ்வளவு நேரம் மாயையினாலே போர் புரிந்தாயே, இப்போது உன் மாயை என்ன ஆகியது? உன்னால் என்னை வெல்ல முடியுமா? உனக்கு அந்த சக்தி இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்போதான் தன்னுடைய தோல்வியை அவன் ஒப்புக்கொள்கிறான். தாரகாசூரன் தான் தோல்வி அடைந்து ஒப்புக்கொள்கிறான். அந்த ஆணவ மலம் நீங்கிய பிறகு முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைக்கிறது. அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்திலே சொல்கிறார், அவனுக்கு என்ன தரிசனம் கிடைச்சது. அதான் விஸ்வரூபம். முழுமதி என்ன 6 முகங்களும் 3 விழிகளும் அருளும் வேலும் வேருள படையின் சீரும் அழகிய கரம் ஈராறும் அணிமணி தண்டையார்க்கும் செழுமலர் அடியும் கண்டான் அவன் தவம் செப்பற்பாற்றோ. அந்த தாரகாசூரன் ஆணவ மலம் நீங்கிய பிறகு முருகனுடைய 6 முகங்களை கண்டானாம். அது எப்படி இருந்தது? முழு நிலவு போல 6 முகங்களும் இருந்ததாம். முழுமதி என்ன 6 முகங்களும் 3 விழிகளின் அருளும். அந்த 12 விழிகளிலும் கருணையை பார்த்தானாம். முருகனுடைய சிறப்பே கருணை தான். கருணை கூறு முகங்கள் 6 என்று கந்தபுராணத்தை சொல்வார். வேலும் கையில வேலை பார்த்தான். மற்ற படைகள் வைத்திருக்கிறார். 12 கரங்களும் 12 ஆயுதங்களை வைத்திருக்கிறார். அழகிய கரம் ஈராறும் 12 கரங்களை பார்த்தான். அழகாக அலங்கரிக்கப்பட்ட தந்தைகள் சூழ்ந்த செழு மலரடியும் கண்டான். திருவடியும் பார்த்துட்டான். இவ்வளவும் சொல்லிட்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றாரு, அவன் தவம் செப்பற்பான். அவன் எவ்வளவு பெரிய தவம் பண்ணிட்டான், இவ்வளவு போர் புரிந்தான், இவ்வளவு சண்டைகள் எல்லாம் புரிந்தான். ஆனா முருகனை முழுசா பார்த்துட்டானே சார், தலையிலேருந்து கால் வரைக்கும் தரிசனம் ஆயிடுச்சு. அப்ப அவன் எவ்வளவு பெரிய தவம் செய்திருக்கிறான். அப்ப முருகனை முழுசா தரிசனம் செய்தவன், விஸ்வரூபத்தை பார்த்தவன் தாரகாசூரன். இதுல 2வது இடம் இருக்கு. அதை மட்டும் நான் உங்களுடைய பார்வைக்கு விட்டுக்கிறேன். யார் கண்டுபிடிச்சு சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நீங்க மெசேஜ்ல போடுங்க. 3வது தான் நம்ம சூரபத்மன் வரான். இவங்க எல்லாம் இறந்து போறாங்க. தாரகாசூரன், சிங்கமாசூரன் எல்லாம் போயிடுறாங்க. கடைசியில சூரபத்மன் வரான். கடைசி நாள் போர்ல முருகனோடு பலவிதமான போர்கள் செய்து அவன் கேட்கிறான் முருகன் கிட்ட, உனக்கும் உங்க அப்பா கிட்ட எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. ஏன்னா அவர்கிட்டதான் வரம் வாங்கினேன். உன்னை ரொம்ப சின்ன பையனா நான் பாக்குறேன். உன் கூட சண்டை போட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறான். முருகனை குழந்தையா பாக்குறான். அதை விட அவன் என்ன தப்பு, முருகன் வேறு சிவம் வேறு என்று நினைத்தான். அப்ப முருகப்பெருமான் என்ன பண்ணார், அதே நாள் மாயினாலே போர் புரிந்தார்கள். பல நாட்கள் அந்த போர் நடைபெற்றது. பல அண்டங்களிலிருந்தும் அவனுக்கு சூரபத்மனுக்கு ஆள் வந்துகிட்டே இருக்கிறான். 1008 அண்டங்களும் அவனுக்கு துணை வருகிறது. முருகப்பெருமான் அப்பதான் ஒரு கோபத்தோட ஒரு ரீங்காரம் செய்கிறார். மொத்த உலகமும் இருட்டாகி போனது. யாரு? மால், இந்திரன் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. அவங்களே பயந்து போற அளவுக்கு மாயை இருள் சூழ்ந்தது. முருகப்பெருமான் ஒரு ஹூங்காரம் செய்தார். அந்த அண்டங்கள் எல்லாம் கதவுகள் மூடப்பட்டது. சூரபத்மன் தனியா நிற்கிறான். அவனுக்கு யாரெல்லாம் துணை வந்தார்களோ அத்தனை பேரும் மறைந்து போனார்கள். இருந்தாலும் ஆணவம் ஒழியல. இந்த ஆணவம் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு நல்லது தெரியாது. முருகப்பெருமான் என்ன பண்ணார், முதல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆணவத்தை நீக்கினாராம். ஆணவத்தை அழிக்க முடியாது. ஆணவம் அழியாத பொருள்.
நடராஜ பெருமானுடைய திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய முயலகன் ஆணவத்தினுடைய வடிவம். அவனை அழிக்கவில்லை, அவனை தன் கட்டுப்பாட்டிலே இறைவன் வைத்திருக்கிறார். நாம் என்றைக்கு பிறந்தோமோ அன்றைய தினமே ஆணவம் வந்து விடுது. அதனால முருகன் என்ன பண்ணார், இவன் கொஞ்சம் ஆணவத்தோட இருக்க, அந்த ஆணவத்தை எடுத்துட்டு பார்க்கலாமே. ஆணவத்தை நீக்கிய பிறகு சூரபத்மன் முருகனை தரிசிக்க ஆரம்பித்தான். அப்பதான் முருகன் யார் என்பதை புரிந்து கொண்டார். கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலனின்று இருந்தேன் பரிசிவை அறிந்திலன் யான் மாலையன் தனக்கும் மற்றவர் வானவர் தனக்கும் மூலமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்றோ. ஏதோ விளையாட்டு பையன் நினைச்சேன், ஆனா முருகனுடைய விஸ்வரூபத்தை பார்த்த பிறகுதான் தெரியுது, நான் யாரெல்லாம் வணங்கக்கூடியனோ மால் ஐனுக்கும் மேலாக கூடிய மேலான மூர்த்தியாக முருகப்பெருமான் இருக்கிறார். இவர் வேறு, சிவபெருமான் வேறு அல்ல என்று முருகனை உணர்ந்து முருகனை வலம் வர ஆரம்பித்தான். சூழுதல் வேண்டும், அங்கை தொழுதல் வேண்டும் என்று வலம் வர ஆரம்பித்தான். அப்பதான் முருகப்பெருமான் யார் என்பதை உணர்றான். மலைகள் அனைத்தும் திருவடிகளிலே கண்டான். விரல்களில் நாள்கள் கோள்களை கண்டான். கணைக்காலில் முனிவர்கள், முழந்தாளில் வித்யாதரர்கள், தொடைகளில் இந்திரன் முதலானவர்கள், தொடைகளின் அடியில் யமன், உந்தியில் உம்பர்கள், மார்பிலே கலைமகள், முன்னூல் அந்த பூணூல் இருக்குல்ல அதுல வந்து ஞானம், ரோமத்திலே அண்டங்கள், உள்ளங்கையிலே அனைத்து உலகங்களும், தோள்களிலே திருமாலும் நான்முகனும், விரல் நுனிகளில் தேவ மாதர்கள், கண்டத்திலே அக்னி, வாயிலே 4 வேதங்கள், அப்புறம் நாவில் ஆகமங்கள், முகத்திலே வாயு, கண்களிலே சோமசூரியர்கள் சந்திரன் சந்திரன், காதுகளே திசைகள், நெற்றியிலே பிரணவம், சிரத்திலே சிவம். முருகப்பெருமான் சிரத்திலே சிவத்தை கண்டார். தான் விஸ்வரூப தரிசனம். முருகப்பெருமான சூரபத்மன் முழுமையாக பார்த்த பிறகு சிவபெருமான்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் முருகப்பெருமான்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டான். இங்க கந்த புராணம் படிச்சாதான் தெரியும். அதுல 2 இடங்கள் நான் சொல்லிட்டேன். ஒண்ணு வந்து தாரகாசுரனுக்கும் முருகனுடைய தரிசனம் முழுமையாக கிடைத்தது, சூரபத்மனுக்கு கிடைத்தது. 3வது யாருன்னு நான் சொல்லல, நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏன்னா சூரபத்மன் சூரசம்காரம் நான் இன்னும் சொல்லல, ஏன்னா அதுக்கு தனியா தலைப்பு இருக்கு, அவர் சொல்வாரு. ஆனா முருகன் தரிசனத்தை நாம் சொல்லி ஆகும். எனக்கு முருகன் தரிசனம் கிடைச்சிருக்கு. வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, தினந்தோறும் 6 திருப்புகழ சுவாமிகள் மனப்பாடம் பண்ணுவாங்க. 6 திருப்புகழ்லாம் நம்மளால முடியாது. ஒரு திருப்புகழ மனப்பாடம் பண்ணுவேன், எப்படியாவது கஷ்டப்பட்டு பண்ணிடுவேன். ஒவ்வொரு நாளும் திருப்புகழை மனப்பாடம் செய்து இரவிலே படுக்க போவதற்கு முன்னதாக பஞ்சாட்சரம் சொல்லி அந்த திருப்புகழை நான் மனப்பாடமாக சொல்லிய பிறகுதான் தூங்குவேன். இப்படி வழக்கமாக ஒரு அன்பரை பதில் கொடுத்துருக்காருன்னு அப்புறம் பாக்குறேன். ஏன்னா இப்ப கண்டினியூட்டி போயிடும், பேசும்போது கண்டினியூட்டி போயிடும். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்புகழை நான் மனப்பாடம் செய்து சொல்கின்ற வரும் பொழுது வாரியார் சுவாமிகள் ஒரு 6 திருப்புகழை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த 6 திருப்புகழும் படிச்சிடலாம், ஆனா மனப்பாடம் ஆகணுமே, பயிற்சி வேணும், கொஞ்சம் பயிற்சி எடுத்து பண்ணிடலாம். அப்படி ஒரு நாள் ஒரு திருப்பு சொல்லும் போது விடியற்காலை வள்ளி தேவயானோடு தரிசனம் தந்தார். அப்பதான் வாரியார் சுவாமிகள் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாம் வந்து பெரியோர்கள் சொன்னதை முதல்ல நம்பணும். பக்தியில நம்பிக்கை தான் நன்மை தரும். சந்தேகப்படக்கூடாது. இவர் வருவாரா, இவர் தருவாரா, இது கிடைச்சா கிடைக்குமா சார், இது படிச்சா உடனே நடக்கும். நீ நம்பிக்கையோட படின்னு அர்த்தம். அந்த சுவாமிமலை திருப்புகழ்ல தான் எனக்கு வந்து அன்றைக்கு நான் வந்து படுக்கும் போது இதெல்லாம் கிட்டத்தட்ட 15 வருடம் ஆயிடுச்சு. இந்த பாடல் நான் சொல்றேன், அன்பர்களும் முயற்சி செய்யலாம் என்பதற்காக நான் சொல்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அருவர். இருவினை புனைந்து ஞான விரிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மலமூட இருளற விளங்கியாறு முகமொரு கலந்து பேர இளையனும் 2 பேரும் அழகான பரிமள சுகந்த வீத மயமென மகிழ்ந்து தேவர்
பணிய விண்மடந்தை பாத மலர்தூவ பறிகொடு அனந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமையிலுடன் குலாவி வரவேணும். சுவாமிமலை திருப்புகழ் ரொம்ப ஈஸி. சுவாமிமலை திருப்புகழ்லாம் படிக்க படிக்க முதல்ல பாடல் தெரியாத மாதிரி இருக்கும். படிக்க படிக்க ராகம் வந்துடும் உங்களுக்கு. நீங்க எந்த ராகம் வருதுன்னு கவலையப்படாதீங்க. அது எந்த ராகமா இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல நீங்க பாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யாராவது நினைப்பாங்களோ நம்ம பாடினா சரியா இருக்குமோ, அதெல்லாம் கவலையப்படாதீங்க. நீங்க உங்க குரலை நீங்க முதல்ல விரும்பத்துக்கு பாருங்க. இந்த பாடல் வருது பாருங்க, லிஸ்ட்ல வர்றாரு. இருவினை குணைந்து ஞான விழிமுனை துறந்து நோய். அந்த பாடல் தான் எனக்கு முருகப்பெருமான் தரிசனம் கிடைத்த பாடல். இது பொய்யல்ல, மெய். முருகனை நான் முழுமையா நம்புறேன். முருகனை பத்தி யார் கேட்டாலும் எந்த நேரத்திலையும் நான் சொல்வதற்கு தயார். எனக்கு ஒரு அன்பர் கேட்டார், சார் திருப்புகழ் முழுசும் நீங்க சொல்றீங்களா சார் அப்படின்னா. நான் தயாரா இருக்கேன் சார், ஆனா எனக்கு ஒரு 25 வருஷம் வேணுங்க அப்படின்னு. நான் திருப்புகழ முழுமையா எல்லா பாடலும் நீங்க சொல்லணும்னா எவ்வளவு சார் ஆகும்? நான் ஒரு 25 வருஷம் ஆகும் சார் சொல்லியிருக்கேன். நான் 1324 திருப்புகழும் சொல்ல முடியும், என்னால முடியும். ஆனா எவ்வளவு நாள் ஆகும்னா 25 வருஷம் தொடர்ந்து எல்லா நாளும் பேசுனா 25 வருஷத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அவர் சொன்னார், அது வரைக்கும் நான் இருப்பேனா சார்? நான் இருப்பேனான்னு எனக்கே தெரியாது சார். நீங்க இருப்பீங்களான்னு உங்களுக்கு தெரியாது, நான் இருப்பேனா எனக்கு தெரியாது. இப்ப இந்த பிறவில எவ்வளவு கொடுத்துருக்காரோ அவ்வளவு சொல்லிடுறேன் நான். அதை நாம என்ன பண்ணா நம்பிக்கையோட செய்யணும். இந்த நிகழ்ச்சிகளை கேட்பது மட்டுமல்ல, இதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும், தினம் ஒரு திருப்புகழை நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நீங்க படிக்கும் போது நிச்சயமாக முருகப்பெருமான் தரிசனம் கிடைக்கும். அந்த வரிதான் இது. மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா. முருகப்பெருமான் அந்த வேலை எரிந்ததாக சொல்லப்படுகிறார்கள். அது சங்கல்ப மாத்திரத்திலும் அங்கேயும் சூரபத்மன் 2ஆக பிளந்தான். யான் எனது என்ற 2 நீங்கிய பிறகு கொடியவன் அடியவனாக மாறினான். இன்னைக்கும் திருச்செந்தூர்ல சூரசம்காரம் நடக்கும் போது திருச்செந்தூர் கடல் உள் வாங்கும். அத 15ஆம் நூற்றாண்டிலேயே பாடியிருக்கிறார். மலைமாவு சிந்த, மலைனா கிரௌஞ்ச மலை, மாவுன்னா மாமரமாக இருந்தவன் 2ஆக பிளந்தான். சிந்த அலைவேலை அஞ்ச, அந்த திருச்செந்தூர் கடல் உள்வாங்கும். அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா. அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைபோனி. நமக்கு 3 விதமான அறிவுகள் இருக்கு. பசு அறிவு, பாச அறிவு, பதி அறிவு. இந்த பதி அறிவு வந்த உடனே இந்த 2 அறிவு நீக்கிறோம். ஞான சம்பந்தனுக்கு ஞானப்பால் கொடுக்கும் போதே பதி அறிவை கொடுத்துட்டாரு. சிவனென்னும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் பவன் என்னும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்தால் இவன் பண்ணால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே என்று அப்பர் பெருமான் அந்த நாமத்தை சொன்னாலே வந்துருவாராம். சிவநாமங்களை சொல்லிக் கொண்டே இருக்கணும். காலை எழுந்துக்கும் போது சொல்லணும், இரவு படுக்கும் போது சொல்லணும், மதியம் சாப்பிடும் போது இறைவன் திருநாமத்தை சொல்லணும், திருநீர் அணிந்து சொல்லணும். இதான் 2 தான் சார். நீங்க திருமுறை படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இல்லை சார் நேரம் இல்லை சார், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா சரி, திருநீர் அணிந்து திருநாமம் சொல்லி வாழ்க்கையை துவங்கணும். வெளியூர் போகும்போது நமக்கு துணையாக வருகிறான் திருத்துணை முருகன், வழித்துணை வருவான் என்று அப்படி அறிவால் அறிந்து அந்த பதி அறிவு வேணுங்கிறார். அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலை. எனக்கு கூட இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடியவன் தான் முருகப்பெருமான். அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அழகான மயில் மேலே எனக்கு தரிசனம் தர வேண்டும். நீலச்சிகண்டியிலே ஏறும் பிரான் கோல புறத்தியுடன் வருவான் என்று சொல்றாரு அருணகிரிநாதர். வருவார் சார், கண்டிப்பா வருவார். இறைவன் வருவான். அதனால எனக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைய தினம் உங்களோடு திருச்செந்தூர் திருப்புகழில ஐயா தலைப்பு சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, நீங்க முருகனுடைய விஸ்வரூபம் தான் பேசணும் அப்படின்னாங்க. ஐயா நான் அது திருப்புகழோடு கலந்து சொல்லிடுறேன், ஆனா தலைப்பிலிருந்து விலக மாட்டேன். தலைப்பை எப்படியாவது கொண்டு சேர்த்துருவேங்க ஐயா அப்படின்னு நான் சொன்ன வாக்கை நிறைவேறிவிட்டேன் என்று நினைக்கிறேன். இப்போது அந்த பாடலை முழுமையாக ஒரு தடவை படித்து விடுகிறேன், அது பாடி விடுகிறேன். நண்பர்கள் அதை கேட்டு இன்றைய தினம் உறங்கப் போவதற்கு முன்னதாக இந்த திருப்புகழை நீங்கள் முழு மனதாக நம்பி முருகப்பெருமான் தரிசனம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த வேலுண்டு வினை இல்லை என்ற அமைப்பை நான் மனமாற அவருடைய திருவடிகளை வணங்குகிறேன். இந்த அடியார்கள் மிகவும் பக்குவமானவர்கள், முருகப்பெருமான் மேலே மிகுந்த பக்தி கொண்டவர்கள்.
இந்த முருகன் பெயரிலேயே வேலுண்டு வினையில்லை என்ற ஒரு அற்புதமான பெயரிலே இயங்கி வருகின்ற அத்தனை அடியார்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி இப்போது இந்த பாடலை முழுமையாக படித்து நிறைவு செய்கிறேன். அன்பர்கள் தங்கள் கருத்துக்களை வாட்ஸ்அப்பிலே குரல் பதிவு செய்யலாம், இல்ல நீங்க எழுத்துக்களினாலே உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். இந்த இடம் நல்லா இருந்ததுங்க, இந்த இடம் எனக்கு புரியலங்க, இந்த இடம் இந்த பாட்டே எனக்கு தெரியலங்கன்னா எப்படி ரெக்கார்ட் பண்றாங்க, ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் நீங்க கேட்கலாம். இருந்தாலும் உங்க சந்தேகங்களை நீங்கள் வாட்ஸ்அப்ல கேட்கலாம். இந்த இடம் எனக்கு புரியலங்க, நான் வரி வரியா கேட்டுட்டே வந்தேன், இந்த வரி எனக்கு புரியல அப்படின்னா நான் மறுபடியும் உங்களுக்கு விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறேன் சொல்லி, விரல் மாறன இந்த மலர்வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய இதவாடை வந்து கடல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற உறவான குன்றில் உரை பேதை கொண்ட குடிதான துன்பமயல் தீர உளின் மாலையின் கண் அணிமாலை தந்து உரை தீர வந்து குருகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவாலறிந்தும் இருதால் இறைஞ்சும் அடியாரிடஞ்சல் கலைபோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயு வந்த பெருமாளே குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து உரை தீர வந்து குருவாயோ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மாதிரி நீங்க திருப்புகழை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சார் தினம் சொல்லுங்க சார், நாங்க கேட்க தயாரா இருக்கோம் சார், தினம் ஒரு பாட்டு சொல்லுங்களே அப்படின்னு உங்களை கொண்டாந்து விட்டுருவோம் நாங்க. ஆனா வரிக்கு வரி கேட்கும் போது இத்தனை நாளா இந்த பாடல் படிச்சோம், இவ்வளவு அருமையான கருத்துக்கள் இருக்கே, நமக்கு தெரியாம போயிடுச்சேன் சார். ஏழை தொழம்பனேன்னு எத்தனையோ காலமெல்லாம் வாழ்க்கு இறைத்து பரம்பரனை பணியாதே. நமக்கு வினை பயன் இருக்கும் போதுதான் இறைவனோட தொடர்பு கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம இந்த பக்கமே வரமாட்டோம், வேற எங்கேயோ இருப்போம். இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாகன்னு ஏதாவது படத்தை பார்த்துட்டு இருப்போம். இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா இறைவன் நமக்கு துணை செய்கிறார், திருவருள் துணை செய்கிறது. பல அன்புகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற அன்புகள் இப்போது நேரம் இருந்தால் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அப்படி நேரம் குறைவாக இருந்தால் வாட்ஸ்அப்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம், எழுத்துக்களினாலோ குரல் பதிவோ நீங்க செய்யலாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த வேலுண்டு வினையில்லையம் ஆனந்தன் ஐயா, ஸ்ரீராம் ஐயா அவர்களை அந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக உங்களை சந்திப்பேன். அடுத்து நான் மாங்காட்டுல பேசுறேன், அதுக்கப்புறம் மதுரவாயில பேசுறேன். சென்னையில் உள்ள அன்பர்கள் அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் நான் வாய்ப்பு வரும்போது உங்களோடு கலந்து கொண்டு மிகவும் ஒரு நல்ல பாடலுக்கு விளக்கம் அளிக்க தயார். திருப்புகழ் நீங்க சொன்னீங்கன்னா நான் உடனே வந்துடுவேன். நீங்க மற்ற வாய்ப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் லேட் பண்ணுவேன். திருப்புகழ் கொடுத்துட்டீங்கன்னா எப்படியாவது டைம் அலைன் பண்ணி வந்துடுவேன். அதனால நீங்க தான் இனிமேல் முடிவு பண்ணீங்க திருப்புகழ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற உங்க சைடை விட்டுறேன் நான். சார் நீங்க திருப்புகழ் கேட்டேன் சார், இன்னொரு நாள் எங்களுக்கு ஒரு மாசத்துல ஒரு நாள் திருப்புகழ் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வருவேன், கண்டிப்பாக செய்வேன். அதை நீங்க தான் பயன்படுத்திக்கணும் ஒழிய நான் எனக்கு கொடுங்க சார், எனக்கு கொடுங்க சார் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு வேண்டுகோள் சொல்றேன், ஐயா திருப்புகழ் பேசுறதுக்கு எனக்கு ஒரு நாள் கொடுங்க, மாசத்துல ஒரு நாள் கொடுங்கன்னு சொல்லலாம். ஆனா நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு ஒரு நாள் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நிச்சயமாக இது போல பல பாடல்களை நாம் சிந்திக்கலாம். ஒரு நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, உவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். ஐயா நீங்க சொல்லலாம், கருத்து சொல்லலாம். ஆனந்த ஐயா சாமி, சாமி ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. உண்மையிலேயே வீடியோல வந்து மற்ற யாரும் அடியார்கள் இருந்தா சொல்லுங்க, அவங்களுக்கு வாய்ப்பு. ரொம்ப அருமையா, ரொம்ப அருமையா இருந்தது ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிஜமாவே ரொம்ப நாளாச்சு மறுபடியும் பாட்டு ஆரம்பிச்சு நம்ம விளக்க உரையோட கிளாஸ் ஆரம்பிக்கணும். நான் வந்த பிறகு ஏற்பாடு பண்ணணும். புரியுதுமா, பேசுறாங்க புரியுதுமா. ரொம்ப அருமையா, வெறும் பாட்டு மட்டும் கத்துக்கணும், இப்ப பாட்டோட விளக்க உரையும் கத்துக்கணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. அதுதான் அடுத்த நிலை, அது வரணும், வந்தாதான் பக்குவம்.
ஆமா, அதனால இப்ப நீங்க வந்துதான் அது பாட்டு படிச்சு பாருங்க, வரிக்கு வரி புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடல் நடக்காது. சிவாய நம்ம வணக்கம் ஐயா. நடக்குமா ஐயா, கொஞ்ச நேரத்துல எங்களை மாயாபுரியில இருந்து கிரவுஞ்ச மலையில இருந்து கூட்டிட்டு போய் திரும்ப மாயாபுரியில இருந்து எங்களை விடுவிச்சு இந்த விஸ்வரூப தரிசனத்தை எங்களுக்கும் நீங்க கண் முன்னால காட்டிட்டீங்கய்யா. நிச்சயமா நான் மெய் சிலிர்த்து, நான் அங்கமெல்லாம் சிலிர்த்து நான் உங்ககிட்ட நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. இந்த ஒரு நிமிஷம் நான் பிறந்த பயனை அடைஞ்சிட்டேங்கய்யா. சத்தியமா சொல்றேன், உங்களுடைய தொண்டு தொடரணும். இந்த தொண்டுல ஒரு சிறுபகுதியாவது நாங்களும் செய்யறதுக்கு எங்களுக்கு நீங்க அருளாசி. அவங்க தங்க கருத்தை சொல்லும் போது வீடியோல வந்து சொன்னீங்கன்னா யார் பேசுறாங்கன்றது எனக்கு தெரியும். குரல் மட்டும்தான் கேக்குது. ஆனா அன்பர்களை பார்க்க ராணி அம்மா பேசுறாங்க. கொஞ்சம் தயவு செய்து வீடியோல வந்து பேசுங்க. வேற ஒண்ணு. ரொம்ப நன்றி அம்மா. வேற யாராவது சொல்றீங்களா? ஐயா திருவடி வணக்கங்கய்யா. ஜெகதீஸ்வரிங்கய்யா. ஐயா இந்த இந்த கந்த சஷ்டி விழாவிலிங்கயா இன்னைக்கு மத்தியானம் எனக்கு பிரேமம்மா கூப்பிட்டு ஏதோ ஒரு பாட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து விரல் மாற இணைந்து பாட்டு சொல்லியிருந்தேங்கய்யா. அது இன்னைக்கு வந்ததும் எனக்கு அழுக கண்ட்ரோலே பண்ண முடியலைங்கய்யா. நீங்க கொடுத்த ஒவ்வொரு விளக்கமும் எனக்கு ரொம்ப ஆனந்தமாவும் இருந்துச்சு. அப்படியே உணர்வு பூர்வமா நான் இன்னைக்கு உணர்ந்தேங்கய்யா. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. என்னோட ஆதங்கத்தை அப்படியே உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். அனைத்து அடியார் திருவடியும் வணங்கிக்கிறேங்க. உங்க திருவடியும் வணங்கிக்கிறேங்கய்யா. முருகா சரணம். திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து விஷயமே ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நாங்க பொருள் புரியாம பாடுறதுக்கு இனிமே பொருள் புரிஞ்சு பாடுறது உண்மையா நல்லா இருந்ததுங்க. தலையணை மந்திரம் அப்படிங்கறத இது வரைக்கும் நாங்க எல்லாம் தப்பாதான் புரிஞ்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு அதனோட பொருள் வந்து புரிஞ்சுட்டோங்க ஐயா. அடுத்தது வந்து அந்த இது ஆணவம் நீங்கினா வந்து நம்ம இறைவனை காணலாம் அப்படிங்கறதையும் நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க. பெரியவர்கள் சொல்வதை நான் கேட்கணும், முதல்ல அதை நம்பணும், அப்படிங்கறத நம்பினா நிச்சயமா இறைவனை காண முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுல இந்த 3 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேங்க. ஆணவம் நீங்கணும், பெரியவங்க சொல்ல கேட்கணும், நம்பணும் அப்படிங்கறது ரொம்ப அருமையான விஷயங்களை சொன்னீங்க. இது போல நீங்க வந்து ஒவ்வொரு திருப்புகளுக்கும் பொருள் சொன்னீங்கன்னா பாடுறதுக்கு இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தயாரா இருக்கிறேன். ஒதுக்கிறேன். அதுக்கு நீங்க நேரம் கொடுக்கணும். நேரம் கொடுத்தாதான் நான் பண்ண முடியும். வந்து ஒரு வாரம் முன்னால சொன்னீங்கன்னா தாராளமா மாதம் ஒரு திருப்புகழ் நாம் கண்டிப்பாக சிந்திக்கலாம். வரிக்கு வரி சிந்திக்கலாம். அருமையா இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் நல்லா இருந்தது. திருவடி பணிகிறேன். முருகாச்சரணம் ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. நானும் டெய்லி விரல் மாற சொல்லுவேன். எங்களுக்கு ஸ்ரீனிவாசன் குருஜிக்கு தான் கத்துட்டேன், சொல்லுவேன். ஆனா இப்போ நீங்க சொல்றதை கேட்கும் போது ஒரு லைன் மீனிங் இதுல இருந்து பார்த்து படிச்சிருக்கேன். இருந்தாலும் நீங்க சொல்றதை கேட்டு படிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மீனிங்கோட தெரிஞ்சு படிக்கிறது ரொம்ப இதா இருக்கு. அப்படியே முருகனை விஸ்வரூபமா தரிசிக்கிற மாதிரியே கண்முன்னால வந்து கிடைச்சது சார். உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். முருகாச்சரணம். இந்த அமைப்பினருக்கு தான் நன்றி சொல்லணும். வேலும் உண்ட அமைப்பு நிகழ்ச்சி இருக்க அவங்க தானே இதை அமைப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் நாம நன்றியை சொல்லணும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஜெயம்மா தாங்கள் மியூட்ல இருக்கீங்க சுவாமி. சுவாமி மியூட்ல இருக்கீங்க சுவாமி. மியூட் பண்ணுங்க. ஜெயம்மா மியூட்ல இருக்கீங்க. ஜெயம்மா சுவாமி மியூட்ல இருக்கீங்க சுவாமி. அன்மியூட் பண்ணுங்க. இல்ல நீங்க இல்ல, ஜெயம்மா ராணி அம்மா ஐடியில இருக்காங்க இல்லையா? ஜெயம்மா தான் அவங்க இருக்காங்க. அம்மா மியூட் பண்ணுங்க சுவாமி. மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. ராணி அம்மா அத மைக் ஆன் பண்ணுங்க சுவாமி. ஐயா வணக்கங்க ஐயா. எங்களுக்கு இருவினையை பற்றியும் அந்த ஆணவ மலம் அந்த மும்மலங்களை பற்றியும் சைவ சித்தாந்தத்தோடு இணைத்து நீங்க திருப்புகள் எல்லாமே நம்ம அருளாளர்கள் அருள் இருக்கிற எல்லா நூல்களிலுமே குறிப்பிட்ட எல்லாத்தையும் நீங்க இணைச்சு எங்களுக்கு சொன்னது சைவ சித்தாந்தத்தையும் படிச்ச மாதிரி இருக்கு. இந்த கருத்துக்களும் அதோட தொடர்பு படுத்தி நீங்க சொன்னது மிக 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 அருமைங்கய்யா. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொஞ்சமாவது அருளணும்னு நீங்க இறைவன் அந்த முருகன் அவருடைய அருள் எங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நீங்க இன்னும் நிறைய பேருக்கு இந்த தொண்டு செஞ்சு மக்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, பக்தியை ஏற்படுத்தி, நம்பிக்கையை ஏற்படுத்தி இந்த தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத இறைவனுடைய திருவடியை வணங்கி உங்களுடைய திருவடியையும் நான் வணங்கி தயாரா
எங்கெங்கயோ போயிட்டு இன்னைக்கு 2ஆம் நாள் கந்த சஷ்டி அன்னைக்கு ஒரு குறைய நீக்கிட்டீங்க. முருகப்பெருமான் கோயிலுக்கே போயிட்டு சுவாமி மலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சியா. சுவாமி மலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரத்துல நீங்க கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷம். பல தலங்கள் அமைந்து நம்ம ஒரு பாடலை சிந்திக்கும் போது இன்னொரு பாட்டு நமக்கு துணை செய்கிறீங்க. வேற யார் சொல்றீங்க? ராணி அம்மா அவங்க ஜெயம்மா சுவாமி ரொம்ப சிறப்பு. ஜெயம்மா நாங்கள் திருவடி அடிய போட்டு ராணியம்மா திருவடி அவங்க எல்லாம் வந்து அடியனுக்கு வந்து நிறைய செய்திகளை செய்திருக்காங்க. அவங்க சுவாமி கண்டிப்பா நம்ம வாரம் ஒரு முறை வந்து அல்லது மாதம் ஒரு முறை அது மாதம் ஒரு முறை நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தது போல கண்டிப்பா இதை வந்து நம்ம திருப்புவதற்கு விளக்கம் செய்வதற்கு ஒரு முருகன் பாடல்களையாவது பாடுற வாய்ப்பையாவது எனக்கு கிடைச்சாலும் போதும். நிறைய எழுதிருக்கணும்ல ஐயா மாதிரி பாடுறதுக்கு. நம்ம அடியனுக்கு எனக்கும் முருகன் கொஞ்சம் அருள் புரிஞ்சிருக்கிறாரு இல்லையா? அந்த அந்த இதை நானும் உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கட்டும். திருவருளும் கிடைக்கட்டும். பெருமானுடைய திருவருளும் நமக்கு இருக்குங்கிறது ஐயா சொன்னாங்கல்ல, கனவுல வந்து எனக்கு காட்சி கொடுத்தாருன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல நிச்சயமா இறைவன் சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் கூட அதுல கூட எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுற மாதிரி அந்த காரியங்களை நிறைவேற்றி கொடுத்து இப்ப கூட நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட அந்த ஒரு அப்படி நம்பிக்கையை ஊட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவரு ஒண்ணு குறைவே இல்ல. வேலுண்டு வினை இல்லைங்கிறது சத்திய முக்காலும் உண்மை. அதைத்தான் நான் சொல்லுவேன். அந்த பாடல்களை பாடுறதுக்கு எனக்கு நீங்க இந்த இதுல ராணி மட்டும் சொல்லுங்க, நான் வந்து அப்பப்போ பாடுறேன். சரிங்கம்மா கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். இந்த நீங்க உந்தீபர பாட்டு கேட்டீங்க, அதுக்கு நாட்டுல வாய்ப்பு இருந்தா கூட சொல்லுங்க, நான் பாடுறேன். முடியும் போது ஐயாவும் கேக்குற மாதிரி அதுக்காக சொல்றேன். ஐயாவுக்கு கேட்கணும்ல. சிறப்பு சிறப்பு. ஐயா தாங்கள் சொன்னது போலவே அடியன் அந்த வழிவகை செய்தார். எல்லா அதிகாரிகளும் வந்து பாத்தீங்கன்னா நெகிழ்ந்து போயிருக்காங்க. ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் ரொம்ப அடிநாதமா வைக்கிறது என்னன்னா, அதாவது இறைவனை வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாம அவனை பார்த்தே தீர்வோன்ற நம்பிக்கையில நம்ம தூங்குறோன்றத ஐயாட்டு நான் கத்துக்கிட்டேன். ஏதோ எங்க வரப்போறான் அப்படின்னு நினைச்சதும், ஆனா அவனை பார்த்தே தீரணும் அப்படிங்கிற அந்த உழைப்போடு அவன் வருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமானை நம்ம நினைத்து பண்ணும் போது அவன் முதுக தட்டி வந்தான்னு உங்களுக்கு சொல்லும் போது அத்தனை அடியார்களுக்கும் அவன் தரிசனம் கொடுத்தான். நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தைகள்ல அத்தனை அடியார்களும் முருகனையும் வள்ளி தேவானையையும் சேர்த்து கண்டோம். அந்த மகிழ்ச்சி எனக்கு. எல்லாரும் விஸ்வரூப தரிசனம் எப்படி இருக்கும்னு சொல்லி அவனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எப்படி இருக்கும்னு நீங்க சொல்லும் போது அத்தனையும் மனக்கண்ணில் ஓட்டும் போது அப்படியே பெருமானுடைய விஸ்வரூப தரிசனம் அந்த மூவர் மட்டுமல்ல, இந்த வேலுண்டு வினையில் இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களும் மனக்கண்ணால தரிசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை பெற்றோம் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. அந்த ஆனந்த பெருக்குதான் இப்போ ஜெயாம்மா பேசுறாங்க. மிகச்சிறந்த தமிழாசிரியர் அவங்க. நிறைய பாடல்கள் தானே புனைகின்ற ஆற்றல் உடையவர்கள், நிறைய சொற்பொழிவு ஆற்றுகின்றவர்கள், அவ்வளவு பெரிய அடியார்கள் வந்து நெகிழ்ந்து போனார்கள் அப்படிங்கிறது இந்த வேலுண்டு வினையிலை குழுமத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு இன்பகரமான நிகழ்வு சஷ்டி காலத்து நிகழ்வு இருக்குன்றதை நாங்க ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். சொல்லவே முடியாத ஒரு ஆனந்தமா இருக்கு. நன்றியுரை செய்துட்டு ஏன்னா நன்றியுரை செய்வதற்கு நமக்கு அம்மா இருக்காங்க, நம்மளுடைய பிரேமாமா அவர்கள் இருக்காங்க. அவங்க நன்றியுரையில நாங்கள் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை நிறைவு செய்ய இருக்கோம். மற்ற அடியாறுகள் காலதாமதம் கருதி அடியாறுகள் எல்லாரும் வந்து நம்ம ஏதாவது நீங்க ஐயாவுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஐயாவுக்கு வந்து நம்ம வேலுண்டு வினையிலை குழுமத்திலேயே குரல் பதிவா கொடுக்கலாம், இல்ல ஐயாவுக்கு டெக்ஸ்ட் மெசேஜா கொடுக்கலாம்ன்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லி அம்மா நம்மளுடைய தொகுப்பாளர் திகோர் லதாமா அவர்களுடைய அடியை நினைக்கிறேன். நமஸ்காரம். நன்றிங்க ஐயா. அது நன்றியை ஆற்றுவதற்கு முன்னது ஓரிரு வார்த்தைகள் வேதகிரி ஐயாவோட சொற்பொழிவு பற்றி. இன்னைக்கு வந்து திருப்புகழ் கத்துக்கிட்டோம், கந்த புராணம், சைவ சித்தாந்தம் கத்துக்கிட்டாச்சு, தேவார பாடல் கத்துக்கிட்டாச்சு, அனைத்து ரசத்தையும் நம்ம வந்து கத்துக்கிட்டாச்சு. ஐயா வந்து எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த மன்மதன் வந்து 5 வகையான மலர் கொண்டு நம்ம 5 புலன்களையும் வந்து வேற வேற கெட்ட திசைக்கு எதிர்மறை திசைக்கு வந்து அடைத்து செய்கிறான். முருகா, உன் அருள்மாலே நீ எனக்கு கொடுத்தா இந்த 5 புலன்களும் நம் வழி கேட்கும் அல்லவா, நீ அடங்கி ஒடுங்கி உன் திருத்தால் அடையும் அல்லவா அப்படின்றது வந்து அடியேன் வந்து புரிந்த கருத்து. அதே மாதிரி இன்னொரு கருத்து வந்து அடியேன் புரிந்தது என்ன,
நம்ம திருப்புகள் மனப்பாடம் ஆகலையே அப்படின்னு வருந்த வேண்டாம். நீங்க எவ்வளவு படிக்க படிக்க மனப்பாடம் ஆகவில்லை ஆனாலும் கூட இந்த சூக்குமம் உடம்பானது நம் உறக்கத்தின் போது அது வேலை செய்யும். அது நம் புலன்களை வினை செய்வதற்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொன்னது அருமையான கருத்து ஐயா. அதன் பிறகு குருநாதரை எப்படி செய்ய வேண்டும், அதன் முறை குருவை வணங்குதல், வலம் வருதல், உபதேசம் கேட்டல் என்பது சிறப்பானது ஒன்று. அப்புறம் தாரகாசுரனுக்கு விஸ்வரூபம் கிடைத்தது. முருகப்பெருமானின் அங்கமெல்லாம் எவ்வாறு தேவர்கள் இருடிகள் எல்லாரும் இருந்தாங்க அப்படின்ட்டு அருமையா சொன்னாங்க ஐயா. சோ இந்த வகையில நான் என்னோட உரையை நிறுத்தி நன்றி உரை ஆற்றுவதற்காக நான் பிரேமாமாவை அழைக்கிறேன். பிரேமாமாவை பற்றி ஒரு சிறு வார்த்தைகள். எங்கள் குழுமத்தில், வேலுண்டு வினை குழுமத்தில் எந்த ஒரு பதவிக்கான இடத்தையும் நிரப்பிவிடலாம். ஆனால் ஒரே ஒரு இடத்தை தவிர, அதாவது நன்றியுரை ஆற்றும் பணியை செய்வதற்கு இவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. இவருக்கு நிகர் இவரேதான். யார் அத்தகைய நபர் என்று பார்த்தீர்களா? நம்முடைய பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்கள். அம்மையார் சொற்பொழிவாளர் எவ்வளவு நேரம் சொற்பொழிவு செய்கிறார்களோ அதே நேரம் எடுத்து நன்றி உரையாற்றும் ஆற்றல் படைத்தவர்கள். ஏதோ ஒரு காரணத்தினால் சொற்பொழிவை கடைசி வரை பங்கு கொள்ள முடியாதவர்கள் இவர்களின் நன்றியுரையை கேட்டால் சொற்பொழிவு கேட்டபோது என்ன அனுபவம் நமக்கு கிடைக்க பெற்றதோ அதே அனுபவம் நமக்கு கிடைக்க பெறும். அத்தகைய சிறப்புக்குரிய பிரேமா சம்பந்தம் அம்மாவை அன்போடு நன்றி உரையாற்ற அழைக்கின்றோம். பாருங்கள் அம்மா. சிவாய சிவாய நம. திருவடி வணக்கம் ஐயா. குரு வாழ்க, குருவே துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அடியார்கள் அனைவருக்கும் திருவடி வணங்குகிறேன். முதல்ல நம்ம லதா அம்மா தான் அந்த தொகுப்பாசிரியர். முதல்ல சொல்லிட்டு தான் நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும். அதனால அம்மா முதல்ல பேசவே தெரியாதுமா அப்படின்னு சொன்ன ராமநாயகிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க அம்மா பேசின வார்த்தை எல்லாமே அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து சொன்னாங்க. அது வேதகிரி ஐயா பேர் சொல்லிட்டேன் தவறு. ஐயாவை பத்தி சொல்லக்குள்ள அவ்வளவு அழகா எவ்வளவு ஒரு கற்றிய ஐயாவை பத்தி விளக்கம் சொல்லிட்டாங்க. அம்மா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா அப்படின்னாங்க. அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு எப்படி அதுக்கு ஒரு வழிபாடு செய்யணும், அடியார்கள் எப்படி பக்குவமா அழகா எடுத்து எல்லாரும் சொல்லி முடிச்சோம் நன்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் லதா மண்டிக்கோல மனசு பதிவாயிட்டாங்க. அந்த வரவேற்புரை மிக அழகாக எடுத்து சிறப்பாக செயல்படுத்தினார்கள். அவர்கள் நீண்ட காலம் பலவிதமான தொண்டுகள் செய்து என்று நம் குடும்பத்தில் இணைப்பிரியாத ஒரு தோழியாகவும் எல்லோருக்கும் சிறந்த ஒரு மகளாகவும் அடியாராகவும் இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுகிறேன். முருகாசரணம். அவர்கள் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ் ஓடி சிறந்து விளங்க வேண்டும். முருகாசரணம். அவர்கள் திருவடி தாமர்களை சென்னிமேல் சூட்டி வணங்குகிறேன் அம்மா. நன்றி. உங்கள் பயணம் சிறந்து வாழ்த்துகிறேன் அம்மா. நன்றி நன்றி அம்மா. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். அதாவது நமக்கு குருவா இருந்து நமக்கு இந்த குடும்பத்தை எல்லாரும் ஒன்று சேர்த்து செயல்படுத்துது நம்ம ஆனந்தையா அவர்கள். குருவாழ்க, குருவே துணை. அவர் என்று அந்த ஆனந்தம் அப்படின்ற ஒரு பெயருக்கு தகுந்த மாதிரி அந்த பெயர் போல ஆனந்தமாக வாழ அடியார்களுடன் கலந்து கருவார் ஜோதி நாதருடன் கலந்து இன்பமாக வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். முருகா சரணம். ஞான பிழம்பாக விளங்கக்கூடிய நம்ம ஆனந்த ஐயா திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி அவர் திருவடி தாமரைகளை சென்னிமேல் சூட்டி மகிழ்கிறேன் ஐயா. முருகா சரணம். பத்திரிகை, நம்ம பத்திரிகை ரொம்ப அழகா சிறப்பா எடுத்து கொடுத்துருக்குறாங்க ராகவன் ஐயா. அவருக்கு இதை நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த ஒரு பொறுப்புன்றது இவ்வளோ வேலை காலங்களிலும் ஐயா ராகவன் ஐயா அந்த பொறுப்பு எடுத்து பத்திரிகையினுடைய நிகழ்ச்சி யார் யார் என்னென்ன பாட போறாங்கன்றதெல்லாம் வகுத்து அழகா அந்த பிரசன்ட் பண்ணி நம்ம எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அவரை மாமொழி மெய்களால் வணங்கி அவரை திருவடி தாமரைகளை சென்னிமேல் சுட்டி மகிழ்கிறேன் ராகவன் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. அப்புறம் ஸ்ரீராம் ஐயா அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம அடியார்களை பத்தி என்ன பேச போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்றத அந்த கருத்தை எடுத்து பதிவிட்டு அந்த பத்திரிகையா எடுத்து நம்ம குடும்பத்துல போடுவாங்க. அவர் சிறப்பா ஒரு அடியார்கள் நல்ல உள்ள ஐயா அவர் தான் அறிமுகப்படுத்தின நம்ம வேதகிரி ஐயாவையும் ரொம்ப சிறப்பான முறையில ஒவ்வொரு அடியார்களையும் நம்ம நிகழ்ச்சி கொண்டு
முத்து முத்து மாணிக்கங்களாக அப்படி ஒரு சிறப்பான ஒரு சொற்பொழிவை நமக்கு கொடுத்து நம்ம ஒரு அருள்நிலைக்கு கொண்டு போய் ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஸ்ரீராம் ஐயாவுக்கும் திருவடி தாமரை தென்னிமேல் சுட்டு மகிழ்கிறேன். ஐயா திருவடி வணக்கங்கய்யா. அடுத்ததாக நம்ம அடியார்கள்லாம் சொல்லவே தேவையில்லை. 5 அடியார்கள் பாடினாங்க, அவ்வளவு ஒரு சிறப்பா பாடினாங்க. முதல்ல நம்ம லதா இவங்க சிவசாந்தி அம்மா மயிலே மயிலே நீ ஆடுற பாடல் வந்து உண்மையிலே நாம மயில் மீது அமர்ந்து முருகப்பெருமான், நாம போய் முருகப்பெருமான தரிசனம் பண்றோமோ இல்லையோ, நாம மயில் மேல அமர்ந்து முருகனை தரிசனம் போய் கோயிலுக்கே போய் சென்ற மாதிரி ஒரு உணர்வு தான். அவ்வளவு அழகா அந்த மயிலே மயிலே நீ ஆடு என்ற பாடல் வந்து ரொம்ப அழகாக எடுத்து பாடினாங்க. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம அம்மா நம்ம நல்ல ஒரு கலியுக வர்தன் கண்கண்ட தெய்வம். உண்மையிலே இன்னைக்கு எல்லாம் கலியுக வர்தனை யாரு? முருகப்பெருமானதான். அந்த கண்கண்ட தெய்வமா நம்ம வழிபாட்டுல ஒவ்வொரு அடியார்களுடைய சிறப்பும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த பாட்டு எடுத்த விதமும் நம்ம முருகப்பெருமான கண்கண்ட தெய்வமா நம்ம வழிபாடு பண்ணணும். அந்த பாடனுடைய உச்சரிப்பு, அர்த்தம், அவங்களுடைய இசை, அவங்க ஏற்ற இறக்கும், அந்த பாடக்குள்ள நம்ம எல்லாம் மனசு வந்து ரொம்ப நெகிழ்ந்தான் போச்சு. அந்த கண்ணீரே வந்து போகுது. இவ்வளவு அழகா அந்த இழுத்து அந்த பாட்டு பாடக்குள்ள உண்மையிலே ரொம்ப ஒரு சிறப்பு தான் நாங்க உணர்ந்தோம். அம்மா உங்களையும் திருவடி தாமரையும் வணங்கி மகிழ்கிறேன் அம்மா. திருச்சிற்றம்பலம். அடுத்தது நம்ம ஐயா, நம்ம கார்த்திகையா நமக்கு ஒரு குருவா இருந்து நமக்கெல்லாம் திருப்புகழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவரு அம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அம்மா உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு சொன்ன கேட்டாரு. எனக்கு அண்ணாமலையார் தாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அண்ணாமலையார் இதுனா ரொம்ப பிடிச்சி, அப்பனா அந்த பாட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. ஒரு வாரம் தான் கேட்டாரு. உடனே அடுத்த நிமிஷமே அவர் அண்ணாமலையார் சொல்ல உடனே அந்த பாட்டை எடுத்து கொடுத்து அண்ணாமலையார் திருப்புகள்ல அமுதம் முருகன்ற பாட்டை எடுத்து அழகாக பாடி நம்ம சிறப்பாக நமக்கு அவசரம் எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு திருவடி தாமரை சென்னிமேல் சுட்டி மகிழ்கிறேன். அடுத்ததை நம்ம ஐயா ரொம்ப சிறப்பான முறையில அந்த உள்ளம் உருகுது ஐயா. எல்லாருடைய உள்ளத்தையும் உருக்கி, ஏற்கனவேதான் ஐயா வந்து எல்லாருடைய உள்ளத்தையும் உருக்கி நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஐயா வந்து சொல்லவே தேவையில்லை. அந்த பாடலுடைய சிறப்பு உண்மையிலே எல்லாரும் கட்டி போட்டு வச்சிருச்சு. அதான் அந்த ஆனந்தம்ன்ற வார்த்தைக்கு அந்த ஐயாவுடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எல்லாரையும் ஒன்று செயல்படுத்தி அந்த பாட்டை கொண்டு வந்தார். எப்படிதான் அந்த பாட்டு அவர் உதிச்சதுன்னே தெரியல. அம்மா நான் கேட்டதுமே ஐயா உள்ள உருகுத ஐயா பாடிடமா. ஐயோ அந்த பாட்டுடைய வரிகள்லாம் இன்னைக்கு நம்ம ஐயா பிரசன்ட் பண்ணக்குள்ள பார்க்கக்குள்ள கேட்டிருக்கோம். அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம், அது பாடி இருக்கணும். ஆனாலும் அதனோட அர்த்தம்லாம் இன்னைக்குதான் அவர் பிரசன்ட் பண்ணல. ஐயா பாடல்ல உண்மையிலே கண்ணி அழுகி இந்த பாட்டெல்லாம் நம்ம கடைசி முடிக்கல. ஐயாவே கண்ட தண்ணி வந்துருச்சு. அவ்வளவு ஒரு அழகான பாடல் எடுத்து அந்த ஏற்ற இறக்கம்லாம் அவ்வளவு அழகா பாடி நம்ம எல்லாருடைய மனசுல இடம் பிடித்தாருன்னு சொல்லலாம். யாரு? முருகப்பெருமானே நம்ம உள்ளத்துல உருகி அமர்ந்துட்டாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பாடல் பாடி எடுத்து கொடுத்தாரு ஐயா. அவருக்கும் என் சிரம் தாட்டி அவர் திருவடி தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன் ஐயா. திருவடி வணக்கம். அடுத்தது நம்ம லதா வெங்கடேசன் அம்மா பாடினாங்க பாருங்க. அப்பா, சீர்காழி கோவிந்தராஜனே வந்துட்டாருன்னு சொல்லலாம். அது ரொம்ப ஒரு அம்மா யமுனம்மா சொன்ன அது கடினமான ஒரு பாடல் தான். உச்சஸ்தாயில் அந்த அம்மா வந்து எடுத்துன்னு போய் அருமையான அந்த பாடல் ஏற்கனவே அம்மா ஒரு தடவை பாடி இருக்கிறாங்க. அந்த பாடல் அவங்க 2 பாடல் சூஸ் பண்ணி சொன்னாங்க. அந்த 2 பாடல் என்ன பண்றாங்க, அம்மா வேணாம்மா நீங்க வந்து மருதமணி மாமணி ஏமாண்ணா அந்த பாடல் ஏற்கனவே பாடிருக்கீங்க, அருமையா பாடிருக்கீங்க, அதனால அந்த பாடலையும் எடுத்து நீங்க பாடுங்கம்மான்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படிங்களா, சரி பாடிடுவோம் அந்த பாட்டே அப்படின்ட்டாங்க. அருமையான அந்த பாட்டு பாடுங்க வெங்கடேசன் அம்மா வந்து அந்த மருதமலை மாமணி என்ற குரல் படம். அப்பா எனக்கு வந்து சுந்தராம்பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த KP சுந்தராமரோட பாடல். ஆனா அவங்க பெண்களா இருந்து அந்த மாதிரி குரல் பலத்தோட அவங்க பாடினாங்கன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகா பாடினாங்க அந்த பாடல். உண்மையானுமே எல்லாருடைய பாடலும் ரொம்ப சிறப்பா நம்ம குடும்பத்துக்கு எல்லா எல்லாருடைய மனமும் அந்த எண்ணத்திலே இருக்கணும், முருகப்பெருமானுடைய எண்ணத்திலே இருக்கணும். அந்த அந்த ஒரு வாரமும் இல்லாத மற்ற நாள்களும் சரி இருந்தாலும் அந்த விரதத்தை கடைபிடிக்கணும். அத்தனை பேரும் அந்த அந்த எண்ணத்தோட நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்ல உண்மையிலே எல்லா அடியார்களும் சிறப்பான ஒரு பாடெல்லாம் கொண்டு வந்து ஐயா சொல்ற மாதிரி பூமாலை வாடிடும், ஆனா பாமாலை வாடவே வாடாது. என்றைக்குமே நிலைத்து நிற்கக்கூடிய அந்த மனசுல உருக்கமா பாடி எல்லாருடைய மனசுல இடம் பிடிச்ச முருகப்பெருமான் என்று நினைத்து நம்ம வழிபாடு செய்வோம். சிவாய நம்ம அடியார்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம்.
சிவாய நம. அடுத்து நம்ம ஐயா நம்ம விஸ்வரூப தரிசனம்னு சொல்லி முருகனுடைய விஸ்வரூப தரிசனத்தை அழகாக எடுத்து கொடுத்தாங்க. அதாவது அவரை பற்றி ஒரு சிறப்பு சொல்லணும். அவருடைய பாடத்தை பற்றி சொல்றதை விட அவருடைய சிறப்பு சொல்லிடலாம் முதல்ல. ஏன்னா அவர் நல்ல நட்புக்கு வயது என்பது என்றும் தடையே இல்லை அவருடைய. அதாவது காசு பணம் முக்கியம் இல்லை. அவர் சொல்றதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்துருவேன்ப்பா. திருப்புகழை பத்தி விளக்கம் சொன்னா நீங்க எப்ப கூப்பிடுங்க, ஒரு வாரத்துக்கு மட்டும் சொல்லுங்க, நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அவர் காசு பணத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அடியார் இல்லை. கருத்து வேறுபாடு கிடையாது அவர்கிட்ட. நம்ம என்ன வரும், எளிமையா பழகக்கூடிய ஒரு ஐயா. கருத்து வேறுபாடு இல்லாதவர், என்றும் மாறாத அன்பு குணம் கொண்டவர், உரிமையுடன் பழகு மனம் கொண்டவர், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சிறந்த நல்ல மனிதர். அவருடைய வார்த்தை சொற்பொழிவு ஒன்றும் சிறந்து விளங்கக்கூடியவை. எல்லாருடைய அவர் சொற்பொழிவு ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவை. அன்பு என்ற தூண்டினால் கோர்க்கப்பட்டு பாசம் என்ற வழி நம் வேலுண்டு வினையில் குழுவின் அடியார்களோடு கலந்து நட்புறவு கொண்டு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல அடியார், ஒரு சிறந்த மனிதர் என்றே சொல்லலாம். இன்று அவர் பேசின கருத்து முருகனின் விஸ்வரூபத்தை பத்தி அழகாக எடுத்து உரைத்தார். ஒரு நல்ல தலைப்பு அவருக்கு கிடைச்சது. ஏன்னா நம்ம அந்த முருகனுடைய விஸ்வரூப தரிசனமே நமக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்து அவருக்கு, அந்த விஸ்வரூப தரிசனத்தை அவர் நல்ல முத்துக்களாக எடுத்து நம்ம முருகனின் அருளில வந்து பெறணும் அப்படின்ற அந்த அந்த விஸ்வரூப தரிசனத்தை நம்ம முருகனோட அருளை நம்ம அழைத்து செல்ல அங்க அழைத்தே செஞ்சுட்டாருன்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு சிறப்பான கருத்தெல்லாம் எடுத்து சொன்னாரு. முருகனுடைய அவர் அருளை நம்ம எல்லாருமே பெற்று நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்ற அதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக அவர் வந்து எளிய சொல்வளம், செறிவான கருத்து வளம், பாமரருக்கும் விளங்கும் ரத்தின சுருக்க உரைவளம். அவருடைய உரை வந்து எல்லாருக்கும் புரியக்கூடியதாக இருக்குது. எல்லா மக்களுக்கும், அதாவது திருப்புகழ் தெரியலங்க அப்படி நம்ம எல்லாம் சொல்றோம். எனக்கு உண்மையிலே திருப்புகழா ரொம்ப தெரியாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் நான். ஆனா ஐயா சொல்லக்கூட அந்த எல்லா பாமரன், அந்த பாமரன் நானும் ஒருத்தி, அந்த மாதிரி பாமருக்கு விளங்க ரத்தன சுருக்கமாக உரைவளம். அகராதி எடுக்கவே வேணாம், அவருடைய பாட்டு நம்ம அகராதி எடுக்கணும், காதால கேட்டாலே போதும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா ஒரு ஐயா. அவர் தம் உரை கேட்கு கோயில் வரலாறு, கோயிலுடைய வரலாறுலாம் அந்த 276 தலங்களையும் நம்ம அந்த இடத்துக்கே எடுத்துன்னு போய் செய்திருவார். அவருடைய விளக்கமா நம்ம கேட்கறது நமக்கெல்லாம் ஒரு புண்ணியம் செய்திருக்கணும். அந்த மாதிரி விளக்கம், கோயில் வரலாறு, சித்தர்களுடைய வரலாறு, சித்தர்கள்லாம் பத்தி நமக்கு தெரியாம இருந்து நிறைய சித்தர்கள் வரலாறுலாம் நம்ம யூடியூப்ல பதிவிட்டு இருக்காரு. அந்த வரலாறு நேரிலேயே எல்லாம் அழைத்து செல்ல ஒரு சொற்பொழிவு ஆற்றல் கொண்டவர் ஐயா. வானலாவி நின்று அருளும் அருணகிரி போல அடியார் வேதகிரியையும் வானலாவிய புகழ் பெற்று நற்பணியாற்றி இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் திருவடி தாமரைகளை சென்னிமேல் சுட்டி மகிழ்கிறேன். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இந்த முருகனுடைய விஸ்வரூப தரிசனம் எடுத்து எல்லாருடைய மனசிலையும் கொண்டு போயிட்டீங்கன்னா சொல்லலாம். அந்த திருப்புகழ் பாடல் முதல்ல இந்த விரல்மாறன் 5 அந்த பாடலுக்கு ரொம்ப சிறப்பா உண்மையிலே எல்லாருக்குமே பாடிடுவோம். இவ்வளவு நாள் நாங்க எல்லாரும் பாடிதான் அம்மா யமுனாமாவும் கார்த்தியை சொல்லிக் கொடுத்த பாடலை நாங்க பாடி மனப்பாடம் பண்ணி பாடி இப்ப என்ன அந்த நீங்க முதல் அடிப்படை சொன்னீங்க இல்லையா, அந்த குரல் வளம் வரணும். உண்மையிலே என் குரலே எடுபடாதுங்க. இந்த நாங்க ஒரு 3 ஆசிரியருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சாந்தி ஆறுமுகம் அம்மா, கார்த்திகையா, யமுனாமா இந்த 3 பேருமே எங்களுக்கு எல்லாம் திருப்புகழ் தேவாரம்லாம் சொல்லி கொடுத்து பாடாத அடியார் நான் ஒருத்தி தான். அந்த பாடாத அடியார்களையும் பாட வைத்தாங்கன்னு தான் சொல்லலாம். உண்மையிலேயே அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த குடும்பத்துல அவங்க வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு குருவா இருந்து அதை செயல்படுத்துற அவங்களுக்குலாம் நான் மனமாற நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. அதுக்கப்புறம் இந்த விரல்மாறன் 5 பாடலுக்கு விளக்கம் எடுத்து சொன்னீங்க. உண்மையிலே அந்த விஸ்வரூப தரிசனன்றது இந்த பாடல் வந்து எங்களுக்கு விளக்கம் தெரியல. அது எப்படியா திருப்புகழ கொண்டு வந்து அந்த பாடலை இணைச்சு விஸ்வரூப தரிசனத்தையே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம மாயையிலிருந்து விலகணும்ன்றது மாதிரி அந்த 5 அம்புகள் சொன்னீங்க, மலர் அம்புகள் சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தா இருந்தீங்க அடியனுக்கு. உண்மையிலே அதனுடைய அந்த புரியல, மன்மதனுடைய மாயை அந்த 5 மலர்கள்தான் எனக்கு புரியாம இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த விளக்கம் வந்து ரொம்ப அருமையா எடுத்து சொல்லி நம்ம 5 புலன்கள் நம்ம என்னன்னா மயக்க நிலையில இருக்கோம்.
நம்ம ஆணவம் கர்ம மாயில இருந்தா கூட அந்த மயக்க நிலை, யாராவது நமக்கு அந்த சொல், நம்ம ஒருத்தவங்களை பார்த்து நம்ம மறந்துட்டோமோ அந்த செயல் சொல்லலாம் மறந்து போகுதுன்னு சொன்னீங்க. அதான் சுந்தரமூர்த்தி சுவாமியில பறவை நாச்சியாருடைய கருத்தை எடுத்து சொன்னீங்க. அவங்க ஒருத்தர் சந்திக்குள்ள அவங்களுடைய செயல் தண்ணியே மறந்துச்சாங்க அப்படின்ற அந்த முதல் வரியிலே அழகா எடுத்து அந்த விளக்கம் சொன்னீங்க. விரல் மாற நைந்து மலர்வாடி சிந்த மிகவாடில் நின்று வெயில் காய். அதாவது அந்த மன்மதர் 5 மலர் அவங்களுக்கு செலுத்தினா கூட அந்த வானில் சந்திரன் வெயில் காஞ்சா கூட அவங்களோட உடம்பு வந்து வெப்பமா இருந்தது, அந்த தென்றல் காற்று வந்து வீசினா கூட அந்த தீ போல இருந்தது அவங்களுக்கு அப்படின்ற அந்த வார்த்தை